இன்றைய அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அலைட் சயின்ஸ்ல இதுதான் சிலபஸ்ல கொஞ்சம் வாஸ்ட் ஏரியா. அதாவது ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் சப்ஜெக்ட்ட ஃபுல்லா வந்து உள்ள வச்சிருக்காங்க. அது மேஜரா பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் பிசியாலஜி அப்படின்ற ஒரு டாபிக் உங்களுக்கு குடுத்திருக்காங்க. அந்த ஹியூமன் பிசியாலஜி அப்படின்னா, பிசியாலஜி அப்படின்னாவே அது வந்து ஒரு உடல் இயக்கத்த பத்தி. அதாவது பிசியாலஜி என்ன அப்படின்னா, ஸ்டடி அபௌட் தி ஃபங்ஷன்ஸ் ஆஃப் தி பாடி ஆர்கன்ஸ், பாடி சிஸ்டம். அந்த பாடி சிஸ்டம் அப்படி இல்லைன்னா பாடியினுடைய ஆர்கனுடைய ஃபங்ஷன்ஸ், அதாவது செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி படிக்கக்கூடியது வந்து ஹியூமன் பிசியாலஜி. இங்க வந்து நம்ம வந்து பிளான்ட் பிசியாலஜியோ, அனிமல் பிசியாலஜியோ படிக்க போறதில்ல. நம்மளுடைய ஹியூமன் அனாட்டமி, அத தொடர்ந்து அதனுடைய பிசியாலஜி. அதாவது அனாட்டமி அப்படின்றது ஸ்டடி அபௌட் தி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு உறுப்பு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு இருதயம் அப்படின்ற ஒரு உறுப்பு இருக்கு அப்படின்னா, ஹவ் த ஹார்ட் மேட் அப் ஆஃப் ஹவு மெனி லேயர்ஸ் அதுல சுத்தி இருக்குது. அதுல எத்தனை வால்வு அமைஞ்சிருக்கு. அதாவது பைகஸ்பீட் வால்வு, ட்ரைகஸ்பீட் வால்வ், அது மாதிரியே சுப்பீரியர் வினக்கவா, இன்ஃபீரியர் வினக்கவா, அதனுடைய சக்சஸ் எப்படி இருக்குது. அதுல வந்து ஆர்டரிஸ்னா என்ன, வெயின்னா என்ன, இப்படி வந்து அந்த உறுப்புகளை பற்றியான அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை பத்தி படிக்கிறது. அதாவது இது பொதுவா வந்து அப்படின்னா, நீங்க அந்த அனாட்டமி அப்படின்ற டேர்முக்கு வந்து ஃபர்ஸ்ட் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அனாட்டமி அப்படின்னாவே அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டடி அபௌட் தி ஸ்ட்ரக்சர் அப்படின்றது. அதே மாதிரி பிசியாலஜி அப்படின்ற வேர்ட் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா, அது வந்து என்ன அப்படின்னா, ஸ்டடி அபௌட் தி ஃபங்ஷன்ஸ் ஆஃப் தி பாடி சிஸ்டம். அது பாடி சிஸ்டம் மீன்ஸ் அது வந்து பர்டிகுலர் ஆர்கனா இருக்கலாம், எதை வேணாலும் நம்மளுக்கு இருக்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்கலா இந்த ஏரியால தெரியணும். இதுங்க ஒரு நிமிஷம் நான் ஸ்லைடை வந்து ஃபுல்லா என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். வெயிட். Can you see the slide? Yes, sir. Yes. Okay. Thank you. இந்த அதை தொடர்ந்து என்ன அப்படின்னா, அனாட்டமி பிசியாலஜி தொடர்ந்து அடுத்து உங்களுக்கு இந்த ஏரியால வரக்கூடியது என்ன அப்படின்னா, அதாவது டயட் அண்ட் நியூட்ரிஷன் அப்படின்ற ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. இது வந்து முக்கியமான விஷயம். இன்னைக்கு ஹியூமன்ல வந்து நம்மளுடைய உடலை மனதையும் வளமாக வச்சுக்கிறதுக்கு வந்து இட் இஸ் வெரி எசென்சியல் காம்பனன்ட் ஆஃப் அவர் ஹியூமன் பீயிங்ஸ். இதை வந்து யோகிஸும் வந்து யோகிக் டயட் அப்படின்னு சொல்லும்போது ரஜோ, தமோ அண்ட் சாத்விக் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த ஃபுட்டை வந்து டிவைட் பண்றாங்க. இது ஏற்கனவே நீங்க வந்து உபநிஷத்துக்கள் படிக்கும் போதும் சரி, பல யோகா டெக்ஸ்ட் படிக்கும் போது அங்க வந்து டயட் வந்து கம்பல்சரியா அவங்க கொடுத்துருப்பாங்க. ஏன்னா யோகிஸ் வந்து அப்படின்றது அவருக்கு இம்பார்ட்டன்டான டயட் என்ன அப்படின்னா, முக்கியமா சாத்விக் ஃபுட்டு தான் அவங்க அட்வைஸ் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து யோகா தெரப்பி அப்படின்ற ஏரியாலையும் இந்த டயட்டை பத்தி கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் சைக்காலஜி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் கவர் பண்ணிருக்காங்க. ஜென்ரல் சைக்காலஜி. ஹூ இஸ் மேன் அப்படின்னா, த மேன் இஸ் எ பைண்டிங் பிட்வீன் தி பாடி அண்ட் மைண்ட். ஃபர்ஸ்ட் திங் என்ன, அதாவது பைண்டிங் பிட்வீன் தி பாடி, மனிதன் என்பவன் உடல் மனதால் இணைக்கப்பட்டிருக்கின்றவன் அப்படின்னு சொல்றாங்க. அதுல உடல் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி பிசிக்கல் பாடி. அந்த பிசிக்கல் பாடியில இருக்கக்கூடிய அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ், என்னென்ன சிஸ்டம் நம்ம உடம்புல இருக்கு, அந்த சிஸ்டத்துக்கு பணிகள் என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சிஸ்டம் எப்படி செயல்படுது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கடுத்து அதுல இருக்கக்கூடிய அந்த இதுல மறைபொருளா இருந்து இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய மனம், அதாவது சைக்காலஜி அப்படின்றது ஸ்டடி அபௌட் தி பிஹேவியர்ஸ் அப்படின்றதான் இப்ப ஃபைனலா டெஃபினிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி அதை பத்தி வந்து ஸ்டடி அபௌட் தி கான்சியஸ்னஸ், ஸ்டடி அபௌட் தி சோல். ஏன்னா சயின்ஸ் வந்து எதை ஒண்ணு பார்க்குதோ அதை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். அப்ப எதை பார்க்குதோ அப்போது ஒருத்தனுடைய செயல்பாடுகளை வைத்துக்கொண்டு அவனுடைய பிஹேவியரை நம்மளால மெஷர் பண்ண முடியும். அவன் கோபமா பேசுறான் அப்படின்னா, அந்த கோபமா பேசுறான் அப்படின்னா அவன்கிட்ட உள்ள இருக்கு, அதாவது வந்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. அதே மாதிரி அகத்துல உள்ளதுதான் அவனுடைய பேச்சா வெளிப்படும். அப்ப அது மாதிரி வந்து ஒரு ஹவு டு மெஷர் தி ஹியூமன் பிஹேவியர் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் இஸ் ஆக்டிவிட்டி. அந்த மனதுல என்ன ஆக்டிவிட்டி இருக்கோ அதை எக்ஸ்போஸ் பண்ணும். அதை பத்தி படிக்கிறது. அப்ப இந்த 3 ஏரியாவும் என்னைய பொறுத்தளவு வந்து நீங்க எக்ஸாமினேஷன் ஓரியன்டா படிக்கிறதை விட, அஸ் எ யோகியா, as a human being, first we have to know our body system and also our psychological behavior, because the modern age is more on a stressful life, because we are living with irregular lifestyle.
their modified lifestyle. Because our ancient peoples mostly living on the harmonious with nature. But now our modern peoples, modern like young and energetic peoples are more concentrate on the natural way of unnatural way of life. It means yeah, they are creating self. அப்போ இந்த சப்ஜெக்ட் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படின்னா தான் நம்ம ஃபியூச்சர்ஸ்ல நம்ம யோகா ப்ரொஃபஸர்ஸா போடுறோம், இல்ல யோகா சென்டர் ஓபன் பண்ண போறோம், இல்ல ஒரு யோகா தெரப்பி கொடுக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிசியாலஜி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப அது யோகா கொடுக்கும்போது என்னென்ன வாட் ஆர் தி எஃபெக்ட் டியூ டு தி performance of a particular asana or particular pranayama or particular mudras or particular bandhas or particular meditations. What are the changes due to the practices of some practical technique? So you got to know how the asanas or any yogic technique to help or to improve our body system. This help or not? So today the modern medicine says that all disease from a psychosomatic, most of the disease is 90% of disease came from psychosomatic disorders. First, the mind, agitation mind, then it will affect the prana body and then it will affect the physical body. So first, நோய் என்பது ஸ்தூல சரீரால வந்த பிறகுதான் சூக்ஷ்ம சரீரால வந்த பிறகுதான் அப்புறம் இட் வில் என்டர் இன்டு தி ஸ்தூல சரீரா பிசிக்கல் பாடின்ற பாடிக்கு வரும். நம்ம அங்க மென்டல் லெவல்ல அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும், பிராணிக் பாடிக்குள்ள வராது, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பிசிக்கல் பாடிக்கு வராம நம்ம தடுக்க முடியும். அதனாலதான் நம்மளுடைய யோகிஸ் வந்து அந்த காலத்திலேயே வந்து இது போல கிட்டத்தட்ட சித்த மருத்துவத்துல 4448 வியாதிகளை ஐடென்டிபிகேஷன் பண்ணுவாங்க. அப்ப இந்த 4448 வியாதிகள் வந்து உடல் வியாதிகள் மட்டும் இல்ல, மனவியாதிகளையும் சொல்லியிருக்காங்க. அந்த வியாதிகளுக்குலாம் அவங்க அந்த காலத்துல என்னன்னா மெடிசின் கொடுத்தது ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க, மெடிசின் மட்டும் கொடுக்காம அதோடு சேர்த்து யோக பயிற்சிகளையும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அந்த கதயோக டெக்ஸ்ட் அப்படின்றது லேட்டர் பீரியட் ஆஃப் இயர்ஸ்ல தான் வந்து. இந்த கதயோக டெக்ஸ்ட் அப்படின்னா அந்த வேர்டு அப்படின்னா பியூர்லி, அதாவது ராஜயோகா அப்படின்றது இட் இஸ் பியூர்லி எ வே ஆஃப் இன்டெலெக்சுவல் வே டு அட்டைன் த்ரூ தி மைண்ட். அதாவது நம்மளுடைய மனதை பயன்படுத்தி நம்மளுடைய இன்டெலெக்சுவலை பயன்படுத்தி நம்மளுடைய சோர்ஸ், அதாவது மேக்ரோ காஸ்மிக் எனர்ஜி இந்த அல்டிமேட் என்ன அப்படின்றது அதோட லிங்க் ஏற்படுது. ஸோ இந்த இடத்துல ஒருத்தருடைய புத்தி என்பது இன்டெலெக்சுவல் என்பது எப்போ வந்து கம்மியா இருக்கோ அப்போ அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த காலத்துல என்ன யோகிட்ட போறோம் அப்படின்னா உடனே டீச்சர் கொடுக்க மாட்டாங்க, உங்களை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. உங்களுடைய அந்த அந்த உயர்ந்த அறிவை பற்றிய அந்த காஸ்மிக் எனர்ஜியை பற்றிய அறிவை, இல்ல வந்து இறை என்ற தன்மையை பற்றியான அறிவு, அதை பற்றி அவர்கள் அதை அறிவை கொடுப்பதற்கு முன்னால் அந்த அறிவை வாங்கிக் கொள்வதற்கான அறிவு உங்களிடம் இருக்கிறதா என்பதை சோதனை செய்து பார்த்துவிட்டு அந்த அறிவு அவரிடம் இருக்கின்ற பட்சத்தில் தான் அவர்களுக்கு தீட்சையும் அந்த உயர் கல்வியும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இது ஆதி காலத்திலே குருகுலத்திலே அந்த முறை பின்பற்றப்பட்டு வந்திருக்கின்றது. ஆனால் தற்போது அந்த நிலையிலே நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதனால வந்து இந்த 3 சப்ஜெக்டையும் நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிறணும். Now regarding the UGC net paper 1 and net paper 2, what are the major area were covered in a particular subjects? ஸோ நீங்க உங்களுடைய சப்ஜெக்ட் அந்த சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிலபஸ்ல ஒரு வாஸ்டா ஒரு டக்குன்னு ஒரு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு இடத்துல மேல வந்து பிசியாலஜின்னு கொடுப்பாங்க, அதுக்கு கீழே ஒரு ஏரியா கொடுத்துருப்பாங்க, திருப்பி அகைன் அதுலேயே நியூரோ பிசியாலஜின்னு மாற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஏரியாஸ் வந்து ஒரு காம்ப்ளிகேஷனா இருக்கிற மாதிரி தெரியும். அதனால அந்த ஏரியா ஃபுல்லா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டு அதை எத்தனை ஹெட்டிங்குள்ள கொண்டு வர முடியுமோ அத்தனை ஹெட்டிங்குள்ள இதை கொண்டு வந்துடும். முதல்ல இதை பத்தியான உங்களுக்கு செயல்பாடு, அதாவது இதை பற்றியான பேசிக்கான கான்செப்ட் இருந்தாவே நம்மளுக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ் எல்லாம் போக முடியாது. ஏதாவது ஒரு டாக்டர் படிக்கக்கூடிய ஒரு மெடிசின் படிக்கக்கூடியவருக்கு தான் அவர் படிப்பார். பிகாஸ் அவர் பீப்புள்ஸ் எஸ்பெஷலி இன் யோகா பீப்புள்ஸ் டீல் வித் ஹியூமன் பாடி, but the computer people is dealing with the computer. Suppose some error is occur means don't worry. So throughout a particular pieces of the computer, then it will rectify. But the human body and mind, whenever we going to give a particular training on a physical body or mental body, you have to care about something. Because suppose any asanas, especially nowadays the sarvanga asana, Srasasana is very complicated asanas, but it is practicable.
But today, why I am saying that means because nowadays modern peoples they took more in Rajo food. So Rajo food always always to increase our prana in our body. So automatically in the nadis, the prana sequence, sorry, and the prana frequency is not proper way. So it will increase. So at the time you have to practice in a particularly say inverted posture means it will cause us some nervous disease. So you have to very cautious about the every and each and every asanas. அப்படி அதை தெரிஞ்சிட்டா மட்டும்தான் நம்மளால வந்து என்னன்னா பை பிராக்டிசஸ் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்ததுல என்ன செல் கொடுத்துருக்காங்க, செல் பத்தி கொடுத்துருக்காங்க, செல்லினுடைய டிஷ்யூ அப்படி கொடுத்துருக்காங்க. நீங்க எல்லாருமே என்ன ஒன்று சொல்லுங்கன்னா ஒரு பேப்பர் வச்சுங்க. Here I am not taking any subject matter. Here I converse how to pick up the correct answer, particularly in the allied science. So now you have to note where I am noting a particular point. At the time you have to note. After the completion of the class, you have around 50 to 60 important area. Then you have to refer. You have to check it. Previous year questions. The questions asked from this area or not. So after completion of this class, tomorrow also our session will be extended. So tomorrow, before entering into the tomorrow class, you have to check out if the questions asked from this area or not. Not only this slide, simultaneously I noted a particular point in each and every slide. You have to note. Based on this note only, you have to proceed in further references. So here what is a cell, tissue and systems. The next musculoskeletal system. So here combined of two systems. One system is a muscular system. It's made up of muscles. Around more than over the 600 muscles, 640 muscles present in our body. So the skeletal systems, 206 bones, the both appendicular skeleton and axillary skeletons. Especially in previous year questions, the most of questions asked from these vertebral columns. Vertebral, especially how many bones situated in lumbar region, how many bones are situated in sacral regions. So like that. So is a skeletal systems. Then another one is the digestive systems and the excretory system. So here somewhat relation in the both system. Why I am saying means digestive systems and excretory system. So after the digestion process, what is digestion process? Your complex food broken down into the smaller particle, smaller molecules. So that smaller particle only to absorb our body. So a complex particles broken into the small particles which is absorbed form. So after completion of the digestion process, so some waste removed from our digestive system. So that is called as excretory system. There are two major excretory system in our body. One is the kidney, then another one is the skin. So through the sweating process, our most of our waste, body waste, fluid waste expel from your hair holes through the heat mechanisms. So vasoconstriction and vasodilation process. There are two type of process according to the climatical conditions. So here next, so here no mention in the especially in skin, but sometimes what are the cells or what are the specialized cells present in the skin, or otherwise what are the special sensory organs particularly in the skin. So maybe asked from this area, but the kidney is major area. So the structural and function of the kidney is called as nephron சொல்வாங்க. So ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ஒரு structural units இருக்கு. The next one, the renal physiology. Renal physiology means is a renal. The word indicate the renal means is something related with the kidney. Something related with the kidney systems. The next one is the sensory nervous systems. So in previous years, 3 or 4 times the questions asked from the nervous systems.
So simple questions. One question is asked from this in past 1 or 2 years back. What it asked means some the following year or the following uh, um, things. Which one is the related with major? Which one is the major on nervous system? The questions asked. One is the brain, A. Then B is the spinal cord. Then C when the sensory organ. Then like that, questions asked from particularly in the systems. So here the nervous system means C answer on the sympathetic nervous system, then C parasympathetic nervous system. So immediately you have to select sympathetic or parasympathetic. It is not correct. So what are the major system connected with your nervous system means it is called brain and a spinal cord. Here I have to mention one thing. What is the cell first thing? Because before go through this overall syllabus, then if you have to understand in this syllabus, then only we have to move on this particular area. Otherwise, it is not meaningful. Then here, cell. What is cell? First thing, what is cell? It's a structural and functional unit of living organism. Here you see my word living organism. Living organism means உயிருள்ள பொருட்களுடைய செயல் அழகு அல்லது அடிப்படை அழகு என்றால் என்ன அப்படின்னா செல் அப்படின்றது தான் ஆன்சர். ஏன்னா இந்த செல் என்பது என்ன அப்படின்னா இந்த செல்லு தான் இவ்வளவு பெரிய உடம்ப நம்ம இப்போ உட்காந்து அப்பாட்ட இருந்து வந்த ஒரு செல் ஒரு ஸ்பெர்ம், அம்மாட்ட இருந்து வந்த ஒரு ஓவம். இந்த ரெண்டுலையும் வந்து 46 குரோமோசோம்ஸ்ல நம்மகிட்ட ஈச் வந்து 33 தான் அப்பாட்ட இருந்து வரும், அம்மாட்ட இருந்து வந்துடும். இந்த 33 வந்த ஒரு சைக்கோட் இருக்கு பார்த்தீங்களா, சைக்கோட்டு தான் அந்த ஒரு செல்லு தான் இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இவ்வளவு பெரிய உடல் வந்ததுக்கும் அதுதான் காரணம். அப்ப செல்லு தான் என்ன அப்படின்னா ஒரு லிவிங் ஆர்கானிசம், நாட் ஓன்லி தி ஹியூமன் பீயிங், ஆல்சோ எ பிளான்ட், ஆல்சோ தி அனிமல்ஸ். So cell is important thing. Here we study about the human thing. So what is cell means structural and functional unit of the human being. இந்த செல்லுல இருந்தா நம்ம எல்லாமே வரும். அப்ப இந்த செல்லுக்கு அடுத்து ஒரு கொஸ்டின் இதுல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஏரியா. இந்த ஏரியாவே அனலைஸ் பண்ணும்போது என்ன கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இங்க ஒரு சீக்வன்ஸ் கேட்கலாம். இங்கே கொடுத்துருக்கு பாருங்க, செல், டிஷ்யூ, சிஸ்டம், தென் சம்வாட் பிஃபோர் தட். ஸோ இதுக்கு முன்னாடி செல்லுக்கு முன்னாடி ஆட்டம்ஸ், பார்ட்டிகல்ஸ் அப்படின்லாம் இருக்குது. ஆனா நம்ம அதெல்லாம் போக வேணாம். அதே மாதிரி இந்த பக்கமும் சில சிஸ்டம்ஸ் இருக்கு, அதெல்லாம் தேவையில்லை. இப்ப நம்மளுக்கு கேட்க போறது என்ன அப்படின்னா இது சீக்வன்ஸ்ல எழுதி வச்சுங்க நோட்ல. ஃபர்ஸ்ட் வந்து செல்லுல இருந்து ஒரு ஸ்மால் அம்புக்குறி போட்டுங்க, ஆரோ போட்டுக்கிட்டு செல்லுக்கு அடுத்து வரக்கூடியதுக்கு பேர் என்ன அப்படின்னா செல்லுக்கு அடுத்து வரக்கூடியது டிஷ்யூ. செல் அப்படின்னா அதுல கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன, நம்ம உடம்புல நிறைய செல்ஸ் இருக்குது, மசில் செல் இருக்கு, நர்வ் செல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்து நம்ம உடம்புல ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்கு, ஒவ்வொருக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆனா இந்த செல் அப்படின்றது அடிப்படை அல்லது உயிரினங்கள். அது இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ செல்ஸ், எ கலெக்ஷன் ஆஃப், அதாவது ஒத்த குணாதிசயங்களை கொண்ட செல்களுடைய தொகுப்புக்கு பேர் என்ன அப்படின்னா டிஷ்யூ, தமிழ்ல திசுன்னு சொல்லுவாங்க. அப்ப செல்லுல இருந்து என்ன வருது அப்படின்னா திசு வருது. A collection of a similar characters of cells are called as tissue. So here what is tissue means is அதுக்கு அடுத்து ஒரு ஆரோ போட்டுக்கிட்டு ஆர்கன்ஸ் போடுங்க. Is a collection of similar characteristics of organs are called as tissue. Then last one is the what is organs means is a collections of systems are called as, so collections of organs are called as a system. So likewise first thing sequence கேட்பான் கொஸ்டின்ல, செல், செல்லுக்கு அடுத்து டிஷ்யூ, டிஷ்யூஸ்க்கு அடுத்து ஆர்கன், ஆர்கனுக்கு அடுத்து சிஸ்டம். நம்ம உடம்புல அரௌண்ட் 9 systems are there, major systems. So subsystems also is there, major systems around 9 systems. So then here nervous systems, why I am saying means here, so every system having a specialized cells. Here the sensory cells and motor cells also is there in the nervous system particularly.
Then cardiovascular and respiratory. These are the two systems are very, very important system. So here among this all system, there are two systems are very essential systems. One is the digestive systems and another one is the cardiovascular system. Why? Sorry, respiratory system. Why I am saying these two important, very important means, so these systems are directly connected with the external environment. So we are very cautious about the external environment. Suppose the digestive systems, because every food came from the through mouth and external world. So you have to receive a right type of food. So it will help to your body and mind. Not only the அன்னம் போல் எண்ணம் சொல்லுவாங்க, அன்னம் போல் எண்ணம், அன்னம் போல் தான் எண்ணம் அப்படின்னா மனமும் வந்து நம்ம என்ன உணவு சாப்பிட்றோமோ அந்த உணவு பொறுத்து தான். The next thing is respiratory systems, because the respiratory systems is also directly connected with the external environment. So how we get the oxygen? Because from the air, from the environment. Some in this respiratory system here takes place some pressure manipulations, osmotic process, a higher process from to lower process, then lower process to higher process. Likewise, we receive the air from the external environment. So these two systems are very important systems. உணவு இல்லாம கூட ஒரு மாசம் 4 மாசம் கூட நம்ம இருந்துடலாம். தண்ணி இல்லாம கூட வந்து ஒரு 10 நாள் கூட இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து இது இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது. காற்று இல்லாம நம்மளால ஒரு 5 நிமிடங்கள் கூட நம்மளால உயிரோடு இருக்க முடியாது. ஐ திங்க் வெயிட், யார் வெயிட் ரூம் இருக்காங்க பார்த்து. The next one, immune system, then reproductive systems. Reproductive systems, two questions asked from previous papers. Reproductive system means here what are the male hormone, what are the female hormones. You know, you just know which hormone secreted by the ovaries and which hormone secreted by the testes. This much is enough in this area. Then stress physiology. Stress physiology, previous year the questions asked from this area. Because the stress physiology means is directly related with our adrenal gland. So adrenal gland, there are two major area, two medulla part is there. One is the adrenal medulla and adrenal cortex. So in these two area, there are two specialized hormones secreted by in this two area. One is the epinephrine, then another one is the cortisol. These two hormone is, if more and more the cortisol and the epinephrine is secreted by the adrenal gland, means automatically stress causes. Your all physiological system will increase. Blood pressure increase, blood sugar level increase. Every physiological system increase due to the over secretion of cortisol and epinephrine. Then here another one is the generally says flight hormone, fight and flight hormone. தப்பிக்கணும் அல்லது ஓடணும், அப்படி இல்லைன்னா அதிலிருந்து தற்காத்துக்கொள்ளணும். நம்ம பாடி சிஸ்டம் வெளியில இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து ஒண்ணு தற்காத்துக் கொள்ளணும், அப்படியே அதுல இல்லைன்னா அதுல இருந்து தப்பிச்சு ஓடணும்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் ஹார்மோன் வந்து ஏற்கனவே ஒரு இயர்ல கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஃபைட் ஆர் ஃபிளைட் ஹார்மோன் அப்படின்னா பொதுவா அட்ரினலின் அப்படின்றது தான் அந்த ஹார்மோன் சொல்லுவாங்க. அட்ரினலின், the adrenaline hormone secreted by the adrenal gland. So the stress physiology இந்த adrenal epinephrine adrenal gland oriented தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால இந்த ஸ்ட்ரெஸ் physiology பொறுத்தவரை நீங்க யோசிக்க தேவையில்லை. Happy hormones. Please mute yourself. And also yes, video also you have to mute. Okay. Then next, first thing today. Okay, wait.
So already I told this anatomy physiology means concept the structure of the body and functions of the body. The next, first we are going to see this cell. செல் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு சொல்லியாச்சு. இப்ப அதுக்குள்ள என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது, அந்த ஆர்கன்ஸை பத்தி என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா செல்லுல வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இது வரைக்கும் அந்த ஏரியால போகல. புரோட்டோபிளாசம் அண்ட் சைட்டோபிளாசம். அதாவது செல் எப்படி இருக்கும் அப்படின்னா மூணு விஷயம் அதுல இருக்கும் மேஜரா. அதுக்கடுத்து தான் நீங்க உள்ள பத்தி பேசணும். செல்லுல வந்து அவுட்டர் லேயர் cell membrane, it is called as cell membrane. So outer layer is called as cell membrane. In the center of the cell membrane, in the center of the cell means in the center, inside the cell membrane, in the center part is a nucleus. It is a controlling center of the cell. ஒரு செல் என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்றத இண்டிகேட் பண்றது யார் அப்படின்னா the command comes from the nucleus. ஸோ நியூக்ளியஸ்குள்ள நிறைய கொஸ்டின் இருக்கும், அது அப்புறம் பார்ப்போம். அதுக்கடுத்து இந்த நியூக்ளியஸுக்கும் செல் மெம்பரனுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் பார்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த லிக்விட் பார்ட்டுக்கு பேரு என்னது? வாட் இஸ் புரோட்டோபிளாசம், வாட் இஸ் சைட்டோபிளாசம், வாட் இஸ் நியூக்ளியோபிளாசம்? 3 பிளாசம் இஸ் தேர். தென் இன் திஸ் லிக்விட் பார்ட் cellular fluid, there are so many micro organs is present in this cell. Mitochondria, Golgi apparatus, endoplasmic reticulum, lysosome. So these are the some micro organelles present in this cell. So you see here the cells has a minute jelly-like mass of protoplasm containing the nucleus held together. So first thing here you see the protoplasm. First one the protoplasm, cytoplasm. Some of them are giving the disturbance. Kalaiselvi. Okay. Then Sir? yes, okay. You have to mute yourself. Otherwise, I have some disturbance. My rhythm. Yes. Okay. Here, cytoplasm. First thing you know the cytoplasm. Cytoplasm. Then what is cytoplasm means? It's a jelly-like substance. It is present between the cell membrane and the nucleus. First you. அதாவது ஒரு செல்லுல 3 பார்ட் முக்கியம் சொல்லியிருக்கேன். ஒரு பார்ட் வந்து செல்லுல இருக்கக்கூடிய செல் லேயர், வெளியில இருக்கக்கூடிய செல் மெம்பரைன். அந்த செல் மெம்பரைனுக்கு நடுவுல என்ன இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ்னு ஒரு பார்ட் இருக்கும். அந்த நியூக்ளியஸ் தான் வந்து இட் இஸ் எ கண்ட்ரோலிங் சென்டர் ஆஃப் தி செல். செல் என்ன வேலை செய்யணும், ஒவ்வொன்றும் மைட்டோகாண்ட்ரியா என்ன செய்யணும், ஒவ்வொன்றும் என்ன செய்யணும்ன்ற அந்த சிக்னல் எங்க இருந்து வரும் அப்படின்னு நியூக்ளியஸ்ல இருந்து வரும். இந்த ரெண்டுக்கு இடையில வந்து ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு உள்ளதான் நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், கோல்ஜி உறுப்புகள் இருக்கும். இதெல்லாம் வந்து சில மைக்ரோ, அதாவது சின்ன சின்ன உறுப்புகள்லாம் அதுக்குள்ள இருக்கும். அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஏன்னா கொஸ்டின்ல ஏற்கனவே கேட்டிருக்காங்க, லைசோசைம் கேட்டிருக்காங்க, மைட்டோகாண்ட்ரியாவும் கேட்டிருக்காங்க ஏற்கனவே கொஸ்டின்ல. அப்ப இந்த செல்லுல பார்க்கும்போது என்ன அப்படின்னா சைட்டோபிளாசம்ன்றது என்ன அப்படின்னா செல் மெம்பரைனுக்கும் அந்த நியூக்ளியஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த லிக்விட் சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா சைட்டோபிளாசம். அதுக்கடுத்து நியூக்ளியஸ்க்கு உள்ள இதே மாதிரி ஒரு லிக்விட் பார்ட் இருக்கும். நீங்க இங்க பார்த்தா தெரியும். அதாவது வந்து என்ன அப்படின்னா அந்த செல் ஸ்ட்ரக்சரை பாருங்க. இதான் செல் ஸ்ட்ரக்சரு. இந்த இது என்ன கொஞ்சம் சாரி, இது கரெக்டா இருக்கும். இதுக்கு பேர் வந்து இந்த ப்ளூ கலர் சப்ஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலர் சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் சைட்டோபிளாசம். இது வந்து நியூக்ளியஸ், இதுதான் கண்ட்ரோலிங் சென்டர். ஏன்னா த்ரீ பார்ட் தான் இந்த கொஸ்டின் கேட்க முடியும். எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டாலும் இதை விட்டு வெளியே வரும். நான் என்ன கான்செப்ட் சொல்றேனோ அந்த கான்செப்டுக்குள்ள இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லை. நீ அதை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டா போகும். இப்ப இந்த நியூக்ளியஸ்க்கு உள்ள இருக்கக்கூடியது வந்து இது வந்து நியூக்ளியோலஸ். இந்த நியூக்ளியோலஸ் பத்தி அப்புறம் உள்ள பார்ப்போம் டெப்தா. சோ இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் சப்ஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு புள்ளியா ப்ளூ கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, இந்த இதுக்கு பேர் என்னன்னா நியூக்ளியோபிளாசம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் இஸ் பிரசன்ட் இன் தி பிட்வீன் தி செல் மெம்பரைன் அண்ட் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்க்கும் இதுக்கு இடையில இருக்கக்கூடியது. தென் நியூக்ளியோபிளாசம்ன்றது நியூக்ளியஸ்க்கு உள்ள இருக்கிறது. இந்த நியூக்ளியோபிளாசமும் இந்த சைட்டோபிளாசமும் சேர்ந்ததுக்கு பேரு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புரோட்டோபிளாசம். சோ புரோட்டோபிளாசம்னா ஷார்ட்கட் என்ன வச்சுக்கணும்னா P is equal to C plus N. C means cytoplasm, N means nucleoplasm. So protoplasmன்றது என்ன அப்படின்னா சைட்டோபிளாசமும் நியூக்ளியோபிளாசமும் சேர்ந்ததுக்கு பேர் தான் அதை நம்ம சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஓகே. ஸோ இப்போ இந்த 3 ஏரியாவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு முக்கியமா. சைட்டோபிளாசம்னா என்ன, புரோட்டோபிளாசம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஈஸி. நெக்ஸ்ட் இது முக்கியமா கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா. நெக்ஸ்ட் இப்ப இருக்கக்கூடிய உள்ள ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்லயும் என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப ரிபோசோம்ஸ் இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, செல்லுல இருக்கக்கூடிய எந்த பார்ட், which part is major role to synthesis protein. புரோட்டீனை அதாவது செல்லுல இருக்கக்கூடிய எந்த பொருள் வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் பண்றதுக்கு பயன்பட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல நிறைய ரிபோசோம், லைசோசோம் எல்லாம் கொடுத்துட்டு அதுல எது ஆன்சர்னு கேட்டாங்க. ஸோ ரிபோசோம் அப்படின்றது மேஜர் ரோல் என்ன அப்படின்னா, அதோட மேஜர் ரோல் என்ன அப்படின்னா, அதாவது புரோட்டீன் சிந்தசிஸ்ல இது மேஜர் ரோல். இது எங்க பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, ஆர்என்ஏவோட பிரசன்ட் ஆயிருக்கும். which protein synthesis occur. ஸோ நம்ம செல்லுல புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகிறதுக்கு, புரதம் உற்பத்தி ஆவதற்கு மேஜர் ரோல் என்ன அப்படின்னா ரிபோசோம் அப்படின்றது. அடுத்து அதாவது கோல்ஜி உறுப்புகள் தமிழ்ல சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல கோல்ஜி அப்பாரட்டஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் கேட்கல, ஆனா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனுடைய மேஜர் ஃபங்க்ஷன் இஸ் அசோசியேட் வித் தி secretion of enzymes and hormone. Please note your notebook. The major role of Golgi apparatus is a secretion of enzymes and hormone. Then another one question. So somewhat relation with the other unit also. Here, what is enzyme? Enzyme, you have to note down. Enzyme means it's a chemical catalyzer. It helps to increase the metabolic reactions. அதாவது என்சைம்ன்றது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு வேதிப்பொருள். இது உடம்புல செக்ரீட் ஆகுது. இந்த வேதிப்பொருளுடைய வேலை என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேதி வினைகளுடைய வேகத்தை ஊக்கப்படுத்துவது. இப்ப சில பொருள்லாம் வேகிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல ஏதாவது ஒரு பொருளை போட்டோம்னா வேகமா வெந்துடும் அப்படின்றதுக்காக அது ஏதாவது அள்ளி ஒரு ஏதாவது பொருள் போடுவாங்க. அது மாதிரி நம்ம உடம்புல வந்து ஒரு வினை வேகமா நடக்கிறதுக்காக வினையூக்கியாக இருக்கிறது. என்சைம்ன்றது வினையூக்கி. இட் இஸ் a chemical catalyzer which increase the particular chemical reaction. Then another one is the hormone. What is hormone? Hormone, it means hormone, it is secreted by the endocrine glands. Especially noted that point. Our systems has two endocrine system and exocrine system. இதுலயே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எக்ஸோக்ரைன் சிஸ்டத்துல ஏற்கனவே கேட்டுட்டு, எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்டு, தைராய்டு, பாராதைராய்டு, அட்ரினல் கிளாண்டு, இதெல்லாம் வந்துடும். ஆனா லிவர் இருக்குது. லிவர் நம்மளுடைய சலைவரி கிளாண்ட்ஸ், சலைவான்றது வந்து உமிழ்நீர் செக்ரேட் பண்ணக்கூடியது, நம்ம வாயில இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட். இதெல்லாம் கிளாண்ட் தான். இந்த கிளாண்ட்ல இதெல்லாம் எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ். இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸுக்கும் எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அது என்ன ஒரு சுரக்குது, ஒரு வேதிப்பொருள் செக்ரேட். லிவர் அப்படின்றது பைல்ஸ் செக்ரேட் பண்ணும். பைல்ஸ் செக்ரீட் பண்ணுது அப்படின்னா, அந்த பைல்ஸ் செக்ரீஷனை எப்படி கொண்டு பிளட்ல கொண்டு சேர்க்கும் அப்படின்னா, அந்த பைல்ஸ் செக்ரீஷன் போறதுக்கு வந்து ஒரு நாளம் இருக்கும். ஒரு நாளத்து மூலமா என்ன பண்ணும் அப்படின்னா, அதை கொண்டு பிளட்ல கொண்டு சேர்க்கும். அதனால அதுக்கு வந்து நாளமுள்ள சுரப்பிகள் பேர் தமிழ்ல. ஆனா அதுலயே எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் வரும்போது, இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் இதெல்லாம் வருது பத்தியா, இதுக்கு பேரு நாளமில்லா சுரப்பி. வார்த்தையை பாருங்க, நாளமில்லா மீன்ஸ் the no ductless glands. Ductless glands அது பேர். டக்லெஸ்னா there is no way. அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் பிட்யூட்டரி கிளாண்ட் ஒரு ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது, சொமட்டோட்ராபிக் ஹார்மோன் செக்ரீட் பண்ணுதுன்னா, அந்த சொமட்டோட்ராபிக் ஹார்மோனை டைரக்டா பிளட்ல கொண்டு சேர்த்து விட்டுரும். அதுக்குன்னு தனியா இதெல்லாம் இருக்கு. அட்ரினல் எபினெப்ரின் செக்ரீட் ஆகுனா எபினெப்ரின் டைரக்டா போய் கனெக்ட் பண்ணி விட்டுரும். அதுதான் அது ஹார்மோன் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல இந்த கொஸ்டின் ஏற்கனவே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உடம்புல இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் கிளாண்ட் இது. விச் ஒன் இஸ் தி பிக்கஸ்ட் கிளாண்ட் இன் அவர் பாடி? நோட் பண்ணிக்கங்க. போய் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் செக் அவுட் பண்ணுங்க. விச் ஒன் இஸ் தி பிக்கஸ்ட் கிளாண்ட் இன் அவர் பாடி அப்படின்னு கேட்கறேன். கிளாண்ட்னு கேட்டா அப்படின்னா லிவர் தான். So here not mentioned in the pituitary gland, endocrine or exocrine glands. So biggest factory ன்னு கேட்டாலும் சரி, அது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய biggest gland ன்னு கேட்டாலும் சரி, அதுல லிவர் தான் நீங்க போடணும். ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சாலை அப்படின்னா அது வந்து இந்த லிவர் தான். ஆனா which one is the அதாவது largest gland in our body ன்னு கேட்டாங்க அப்படின்னா, largest gland அப்படின்றது நம்ம உடம்புல எது அப்படின்னு பார்த்தோம்னா தைராய்டு கிளாண்ட். தைராய்டு கிளாண்ட் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட். யூ ஹேவ் டு மென்ஷன் a particular word, largest. Then another one is the which one is the most? Sir, biggest largest ஒண்ணுதானே சார்?
which சொல்லுங்கம்மா. biggest gland is பிக்கெஸ்ட்னாலும் லார்ஜஸ்ட்னாலும் ஒண்ணும் வெரி இல்லையா? குட் வெரி குட் வெரி குட். பிக்கஸ்ட்னாலும் லார்ஜஸ்ட்னாலும் ஒண்ணுதான். அங்க சொன்ன கொஸ்டின் என்ன சொல்லிருக்கேன் நீங்க நோட் பண்ணிட்டு வரீங்களா? நோட் பண்ணுங்க. நோட் which one பண்ணேன் is the சார். which one is the biggest gland in our body அப்படின்னு கேக்குறாங்க. gland அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல there is no mention in exocrine gland or endocrine gland. so இங்க என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னா which one is the biggest endocrine gland in our body. so here I have to mention endocrine gland. ஓகே சார். இல்ல எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ல எது பிக்கஸ்ட்னு கேட்டாலும் கூட லிவர் தான். சரியா? அதுல எந்த மாற்றம் கிடையாது. இது மாதிரி டவுட் ஏதாவது இருந்தா நீங்க உடனே கேட்கலாம். ஏன்னா இன்டராக்ஷன் கிளாஸ் மாதிரி தான் நான் கொண்டு போவேன். எனக்கு வந்து ஃபாஸ்டா சிலபஸ் போறது கிடையாது. நான் கொடுத்த ஏரியால இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க அட்டென்ட் பண்ணணும். அதுதான் என்னோட எய்ம். அவ்வளவுதான். ஏன்னா இது வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு டவுட் இருந்தா இமிடியேட்டா கேளுங்க. அதே மாதிரி மாஸ்டர் கிளாண்ட் நல்லா கவனிங்க. மாஸ்டர் கிளாண்ட்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல நோ மென்ஷன் இன் பர்டிகுலர்லி ப்ரிபிக்ஸா எது யூஸ் பண்ணல. எண்டோக்ரைன் ஆர் எக்ஸோக்ரைன் யூஸ் பண்ணல. ஆனா மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னா அதுக்கு தமிழ்ல தலைமை சுரப்பின்னு சொல்லுவாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட். ஸோ கிளியரா இந்த 3 விஷயத்திலே தெளிவா இருந்துக்குங்க. ஏன்னா இது இதோட ரிலவெண்ட் இருக்கனால இந்த இடத்துல இப்ப என்சைம்னா என்னன்னு சொல்லிட்டேன். இட் இஸ் கெமிக்கல் கேட்டலைசர் டு இன்க்ரீஸ் தி கெமிக்கல் ஸ்பீட் அப் தி கெமிக்கல் ரியாக்ஷன். அடுத்து ஹார்மோன்ஸ்ன்றது செக்ரிட்டரி பை தி எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் செக்ரிட் ஆகுது. தீஸ் ஆர் தி கன்சர்ன் வித் தி அடிஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் டு புரோட்டீன். ஸோ இது வந்து கார்போஹைட்ரேட் புரோட்டீன் மெட்டபாலிசத்துலயும் இதுக்கு மேஜர் ரோல் இருக்கு. Then next mitochondria. What is mitochondria? It is a powerhouse of the cell. செல்லினுடைய ஆற்றல் மையம் எது? which one is the powerhouse of the cell is called powerhouse of the cell. Here the first line, powerhouse of the cell is called as mitochondria. They found throughout the cytoplasm. சொல்லுங்கம்மா. Sir, which one is the endocrine and exocrine gland, sir? Yeah, which one? நீங்க மென்ஷன் பண்ணீங்கம்மா. 2 எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் இப்ப நான் சொல்லியிருக்கேன். எக்ஸோக்ரைன்ல லிவர் ஒன்னு சொல்லியிருக்கேம்மா. அடுத்து வந்து சலைவரி கிளாண்ட் சொல்லியிருக்கேன். இந்த 2 தவிர மறுபடியும் நான் சொல்றேன். ஆனா எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸை பொறுத்தளவு எது எது அப்படின்னா நோட் பண்ணீங்க. பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், தைமஸ் கிளாண்ட், தைராய்டு, பாராதைராய்டு, தைமஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தைமஸ், தென் அட்ரினல் கிளாண்ட். இது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். இதை தவிர எதை கேட்டாலும் நீங்க எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ல செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ஈஸியான ஷார்ட்கட் மெத்தட். அதனால எது எண்டோக்ரைன் எது எக்ஸோக்ரைன் நீங்க ஒன்றும் மனப்பாடம் பண்ண தேவை கிடையாது. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் சார் ஒரு சின்ன கரெக்ஷனுங்க. எஸ் சொல்லுங்க. சொல்லுங்க. வந்து pancreas pancreas விட்டுட்டீங்க. pancreas வந்து இப்ப எதுக்கு கீழ வருது? இப்ப நீங்க தான் ஆன்சர் சொல்லுங்க. pancreas வந்து பாத்தீங்கன்னா சார் both endocrine and exocrine glands, sir. ஓகே. both mostly வந்து 90% அது எண்டோக்ரைன் தான். 10% கம்மியா தான் வந்து எக்ஸோக்ரைனா வேலை செய்யும். pancreas percentage எக்ஸோக்ரைனா செயல்படும்? 10%. less than 10% தான் எக்ஸோக்ரைனா செயல்படும். ஆனா pancreas gland நீங்க மறுபடியும் போய் ரெஃபர் பண்ணுங்க. pancreas பர்టిక్యులரா கேக்குறாங்க அப்படின்னா அது எக்ஸோக்ரைனா எண்டோக்ரைனான்னு இந்த கிளாஸோட எண்ட்லயே நான் சொல்றேன். ஆனா அதுக்குள்ள நீங்க யோசிச்சுட்டே வாங்க. கரெக்டான ஆன்சர் எதுன்னு நீங்க யோசிங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். இதுதான் உங்களுக்கு கீ கான்செப்ட். அதாவது இப்ப அது போத் எண்டோக்ரைன் அண்ட் எக்ஸோக்ரைன்ல வருதா இல்ல எண்டோக்ரைன்ல வருதா அப்படின்றது நோ கிளாரிபிகேஷன். இப்ப என்ன பாயிண்ட் அப்படின்னா நான் எண்டோக்ரைன் கிளாண்ட்னு சில இது லிஸ்ட் சொன்னேன் பார்த்தீங்களா? இதை விட்டு தவிர்த்து எது வந்தாலும் நீங்க செலக்ட் பண்ணும்போது வந்து நீங்க என்னன்னா எதுல செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ல நீங்க ஆன்சரை செலக்ட் பண்ணலாம். ஏன்னா கொஸ்டின் எப்படி கேட்கறான்னு பார்க்கணும். அவன் ரெண்டையுமே நம்மகிட்ட கேட்கறானா இல்ல பர்டிகுலரா ஒன்ன கேட்கறானா இல்ல அது எண்டோக்ரைன் மீன் பண்றானா இல்ல எக்ஸோக்ரைன் மீன் பண்றானா அதை பொறுத்து தான் நம்ம அந்த ஆன்சரை நம்ம செலக்ட் பண்ண முடியும். நான் அது சம்பந்தமா உங்களுக்கு அந்த டவுட்டையும் நான் மறுபடியும் சொல்றேன். இப்ப லிசன் பண்ணிட்டே வாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் இங்க வந்து என்ன அப்படின்னா இந்த செல்லுல வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியால தான் என்னதுன்னா ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் வேர் தி ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் தி செல் அப்படின்னு கேட்கறான்னு வச்சுங்களேன். இது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கக்கூடிய பாயிண்ட். where the respiration takes place. ஏன்னா இது வந்து டைரக்டா யோகாவோட ரிலேட்டட் இருக்கக்கூடியது. அதனால வந்து ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் எங்க நடக்குது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியால தான் அது நடக்குது. அடுத்த பாயிண்ட் இட் பெர்ஃபார்ம் ரெஸ்பிரேஷன் அண்ட் கேட்டபாலிசம். கேட்டபாலிசம் அப்படின்ற மெட்டபாலிசம்ல 2 டைப் இருக்கு. அது நான் டைஜஷன் ப்ராசஸ் வரும்போது நான் சொல்றேன். அனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம். கேட்டபாலிசம் இஸ் எ டிஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ். ப்ரோக் டவுன் பண்ணி எனர்ஜியை லிபரேட் பண்ணிவிடும்.
ஆனா அனபாலிசம்ன்றது எனர்ஜி போட எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து என்ன பண்ணுது, கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ் பண்ணும். புதுசா வந்து ஒரு இதை வந்து நியூ திங்கை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து மெட்டபாலிசத்துக்கும் கேட்டபாலிசத்துக்கும் உள்ள. மெட்டபாலிசம் மீன்ஸ் இட் இஸ் தமிழ்ல சொல்ல போனா வளர்சிதை மாற்றம் சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய வளர்சிதை மாற்றங்கள், அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அதுல 2 டைப் இருக்குது. அதை தான் வந்து அனபாலிசம் கேட்டபாலிசம்ஸ் அவங்க சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் லைசோசோம். லைசோசோம் வந்து ஏற்கனவே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, விச் ஒன் இஸ் தி கம்மிங் அண்டர் தி சூசைடல் பேக். சூசைடல் பேக் அப்படின்னா என்ன, தற்கொலை பைகள்னு சொல்லுவாங்க. தற்கொலை பைகள் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த லைசோசோம் என்ன பண்ணும் அப்படின்னா, செல்லுக்கு உள்ள ஏதாவது ஒரு அன்வான்ட் மெட்டீரியல் உள்ள என்டர் ஆயிடுச்சு, சைட்டோபிளாஸ்ம் உள்ள வந்துருச்சு அப்படின்னா, இந்த லைசோசோம் அதுக்கு பக்கத்துல போகும். எனி 14 பார்ட்டிகல்ஸ் லைக் எனி எதா வேணாலும் இருக்கலாம். அந்த 14 பார்ட்டிகல் பக்கத்துல போய் இந்த லைசோசைம் வந்து ஒரு லேயர் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா, அது மேல அப்படியே ஒரு ஃபார்ம் பண்ணி அதை கம்ப்ளீட்டா கவர் பண்ணி மூடி அப்படியே டைட்ஸ் அப்படியே வந்து உள்ள அப்படியே கிராக் பண்ணி அதையும் அழிச்சிட்டு தண்ணியை அழிச்சுக்கும். அதனாலதான் அது பேர் சூசைடல் பேக்னு சொல்லுவாங்க. மேல கோட்டட் பண்ணும், அதுக்கு மேல ஒரு செக்ரீஷனை பண்ணி அப்படியே அழுத்தி அதை அழிச்சிட்டு அதுக்கும் அழிஞ்சிடும். அதனாலதான் இது பேர் சூசைடல் பேக்னு சொல்றாங்க. சோ இது வந்து மெயினா வந்து இந்த ஏரியால நீங்க கீழே கொடுத்துருக்க மாதிரி சூசைடல் பேக் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இதுலயும் நிறைய ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ். ஹைட்ரோ அப்படின்னு வந்தாவே இந்த வேர்டு எந்த வார்த்தைக்கு மேல ப்ரிஃபிக்ஸா ஹைட்ரோ அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா இட் மீன்ஸ் வாட்டர் அப்படின்னு அர்த்தம். அது அந்த ப்ரிஃபிக்ஸ்லாம் சில வார்த்தைகள் பாருங்க. ஸோ இது மாதிரி இன்டர் செல்லுலார் ஃப்ளூயிட், டைஜஸ்டிவ் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய இன்டர் செல்லுலார் ஃப்ளூயிட் எல்லாம் மேஜர் ரோல் இது பண்ணுது. தென் நெக்ஸ்ட் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இட் இஸ் ஏ கண்ட்ரோலிங் சென்டர் ஆஃப் தி செல். செல்லுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனும் என்ன வேலையை செய்யணும்னு சொல்றது யார் அப்படின்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நியூக்ளியஸ் தான். நியூக்ளியஸ்ன்றது வந்து உட்கரு. அந்த நியூக்ளியஸ்ல நியூக்ளியோலஸ் அப்படின்ற ஒரு உட்கரு இருக்கும். இந்த நியூக்ளியஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா குரோமோட்டின் நெட்வொர்க். இன்சைடு வந்து நியூக்ளியஸும் குரோமோட்டின் நெட்வொர்க் இருக்கும். நோட் பண்ணிக்கங்க. இந்த குரோமோட்டின் நெட்வொர்க்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குரோமோசோம்ஸ் இருக்கும். நோட் பண்ணிங்க. இது ஒரு சீக்வன்ஸா போட்டுங்க. பட் வந்து என்னன்னா குரோமோட்டின் நெட்வொர்க் ஒரு ஆரோ டவுன்வர்ட் ஆரோ போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே என்ன பண்ணீங்கன்னா குரோமோசோம்ஸ்னு எழுதிக்கங்க. குரோமோசோம்ஸுக்கு கீழே வந்து ஒரு ஆரோ போட்டுட்டு அது வந்து எத்தனை குரோமோசோம்ஸ் அப்படின்னா 46 குரோமோசோம்ஸ் போட்டுங்க. எண்ணிக்கையில போட்டோம்னா கொஸ்டின் பார்க்கணும். அதாவது கொஸ்டின்ல வந்து பேர் கேட்கறானா இல்ல பேர்னு கேட்டாங்கன்னா 23 பர்ஸ் பிராக்கெட்ல போட்டுக்கணும். 46னா எண்ணிக்கை. நீங்க கொஸ்டின்ல ஒன்னா டக்குன்னு நம்ம தெரிஞ்சோன்னா 23 தான் ஆன்சர்ல போட்டிருப்பான். அவன் பார்த்தா மேல வந்து கவுண்ட் கேட்டிருப்பான். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் யூ டு கேர்ஃபுல்லி ஆன்சர். நம்ம ஒரு கொஸ்டின் கூட அந்த 0.5ல வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் நிறைய பேருக்கு. அதனால தயவு செய்து வந்து நம்மளுக்கு எந்த கொஸ்டின்ல ஆன்சர் தெரியுதோ ஈஸியா இருக்கக்கூடியது, அந்த ஈஸியா இருக்கக்கூடிய கொஸ்டின்ல தப்பு பண்ணாம நீங்க வெளியே வந்துட்டாவே நீங்க பாஸ்ன்னு அர்த்தம். குவாலிஃபைடுன்னு அர்த்தம். பாஸ் கிடையாது, குவாலிஃபைடு. நம்ம அந்த கொஸ்டின்ல தப்பு செய்யாம இருக்கணும். அதுதான் நீங்க மேஜரா நீங்க உங்களோட மனதுல வச்சுக்கிற வேண்டிய விஷயம். அதனால தயவு செய்து 1க்கு 2 தடவை தெரிஞ்ச கொஸ்டினை தான் நீங்க ரொம்ப வெரிஃபை பண்ணணும், தெரியாத கொஸ்டினை விட. ஏன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதனால தெரிஞ்ச கொஸ்டினை நான் திரும்ப எக்ஸாமினேஷன்ல பார்ப்பேன். நான் 2006 வந்து நெட் கிளியர் பண்ணேன். 2006 யோகால வந்து 2017 ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் நெட் கிளியர் பண்ணேன். அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை நல்லா அனலைஸ் பண்ணணும். அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செல்லுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியஸ், குரோமோசோம்ஸ் வந்துருச்சா, குரோமோசோம்குள்ள 46 குரோமோசோம்ஸ் இருக்கா. அந்த 46 குரோமோசோம்ல அது 23 பர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. அந்த 23 பர்ஸ் அதை ரெண்டா பிரிச்சுங்க. ஒன் இஸ் ஆட்டோசோம், ஒன் இஸ் செக்ஸ். ஒன் பேர் வந்து செக்ஸ் குரோமோசோம். ஏன்னா அதுல இருந்து கொஸ்டின் கேட்பான். இந்த அல்லோசோமை பத்தி கேட்க மாட்டாங்க. செக்சுவல் குரோமோசோம்ல வரும்போது 23வது பேர் இருக்கு பார்த்தீங்களா. அந்த 22 பேர் விட்டுருங்க. 23வது பேர் வந்து செக்ஸ் குரோமோசோம். அந்த ஒரு பேர். அந்த 2 பேர்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா XY அப்படின்றது இருக்கும். ஆணுக்கா இருந்தா அது XY இருக்கும், பெண்ணுக்கா இருந்தா XX அப்படின்னு. அப்ப நீங்க வந்து XX அப்படின்ற ஒண்ணு கேட்டுட்டு இது வந்து ஃபீமேல் குரோமோசோமா மேல் குரோமோசோமான்னு கேட்டானா XX வந்துட்டாவே இது வந்து ஃபீமேல் குரோமோசோம்ஸ். ஏன்னா ஃபீமேல் குரோமோசோம் அதாவது வந்து ஆணுகிட்ட தான் இந்த 2 குரோமோசோம் இருக்கும். அதனால வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது ஆணா பெண்ணா அப்படின்னு டிசைட் பண்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆணு தான். பெண் கிடையவே கிடையாது. ஏன்னா பெண்ணு வந்து தன்னிட்ட இருக்கக்கூடிய 2 X குரோமோசோம்ல ஏதாவது ஒரு X குரோமோசோம்ஸ் தான் அந்த பொண்ணு கொடுக்கும். ஆனா ஆண்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த இதுல இருந்து வரக்கூடிய அது எக்ஸா ஒய்யா அதை பொறுத்து தான் குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்றது டிசைட் ஆகும். நெக்ஸ்ட் பாயிண்ட். அப்ப இப்ப குரோமோசோம் பத்தி கொஸ்டின் கேட்டா சொல்லிடலாம். குரோமோசோம்ல தான் செல் டிவிஷன் நடக்குது. செல் டிவிஷன்ல 2 டைப் ஆஃப் செல் டிவிஷன், மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் சொல்லுவாங்க. அதுல வந்து சென்ட்ரோசோம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது குரோமோசோம்ஸ் வந்து 2 பகுதியா இருக்கும். நடுவுல வந்து மையத்துல வந்து ஒரு சென்ட்ரோசோம் அப்படின்ற மையத்தை பிரிக்கக்கூடியது இருக்கும். அது பின்னாடி லேட்டரா வருதுன்னு நினைக்கிறேன், அப்ப பாத்துக்குவோம். ஸோ ஹியர் நெக்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரோமோசோம்ஸ் என்ன சென்ட்ரோசோம்ஸ் தான் சொன்னேன். செல் டிவிஷன்ல இருக்கக்கூடியது அந்த குரோமோசோம்னுடைய மையத்தில் இருக்கக்கூடியது சென்ட்ரோசோம்.
தென் நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு இது as already I told you what is metabolism. Metabolism is a chemical changes by protoplasm uses and transform the materials for growth. பாருங்க, அதாவது மெட்டபாலிசம் எதுக்காக நடக்குது, வளர்சிதை மாற்றம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லும் growth ஆகணும். அந்த growth ஆகுறது மட்டும் இல்ல, அந்த growth ஆகும்போது அதுல ஏதாவது டேமேஜ் வந்துருச்சு அப்படின்னா அந்த டேமேஜை வந்து ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு பேர் மெயின்டெனன்ஸ் சொல்றோம். மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் பண்ணணும். அடுத்து இட் கிவ் தி எனர்ஜி. பிகாஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஃபுல்லா எல்லாம் போய் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்றது யாருடைய கெமிக்கல் ரியாக்ஷன்ல, எனர்ஜி ஈல்டிங் ஆஃப் எனர்ஜி டு டூ தி ஒர்க். நம்ம வேலை செய்வதற்கான எனர்ஜி. அப்ப முக்கியமா வந்து 3 ஒர்க்கு வந்து கெமிக்கல் சேஞ்சஸ்ல நடக்குது, வளர்சிதை மாற்றத்தில் நடக்குது. அது கூட கொஸ்டின்ல கேட்கலாம். ஃபார் growth, ஃபார் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் மெக்கானிசம், then and also yielding of energy to do a work. There are 2 type of metabolism is there. One is the anabolism. It is a constructive process. First one is the construction. A indicate the A now வச்சுங்க ஷார்ட்கட்ல. C ன்றது அதுக்கு அடுத்து வர லெட்டர். அப்ப A ன்றது முதல்ல வீடு கட்டறோம், வீடு கட்ட பிறகு வீடை இடிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். So constructive process. Then next one is the destructive process. Okay. So இத விட பாசிட்டிவ் நெகட்டிவ் கூட கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். அந்த வேர்ட் டேர்ம் வச்சுக்கிட்டு தான் क्वेश्चन கேட்பான். தென் இதுதான் செல்லினுடைய ஸ்ட்ரக்சர்ஸ்ல நீங்க பாருங்க. இந்த இடத்துல நியூக்ளியஸ் இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நெட்வொர்க் இருக்குது. இதுக்கு பேர் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல ரஃப் அண்ட் ஸ்மூத் இருக்கும். இது ரஃப் அண்ட் ஸ்மூத்ன்ற வேற ஒண்ணும் இல்ல, அந்த அதாவது ரிபோசோம்ஸ் போய் இந்த நெட்வொர்க்குக்கு மேல இந்த வலைப்பின்னல் இருக்கு பார்த்தீங்களா, அது மேல ரிபோசோம்ஸ் புள்ளி புள்ளியா இருக்கும். அதனால புள்ளி புள்ளியா இருந்துச்சுன்னா தொட்டு தடவி பார்த்தோம்னா அப்படி சொரசொரப்பா இருக்கும். அதனால அதுக்கு பேர் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மீன்ஸ் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல ரிபோசோம்ஸ் வந்து பிரசன்ட் ஆகி இருந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ரஃப். Without ribosomes, other not present in the ribosomes, which is called as smooth endoplasmic reticulum. So ஏற்கனவே நான் சொன்னேன், ரிபோசோம்ல ஏற்கனவே क्वेश्चन கேட்டிருக்காங்க. அந்த ரிபோசோமுடைய ரோல் என்ன அப்படின்னா புரோட்டீன் சிந்தசிஸ் நம்ம உடம்புல செய்யக்கூடியதுன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து இந்த இதுல வந்து கோல்கி அப்பார்டஸ் பார்த்தாச்சு. அதனுடைய மேஜர் ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் என்சைம்ஸையும் ஹார்மோன் இம்பார்ட்டன்ட் என்சைம்ஸை செக்ரேட் பண்ணக்கூடியது இதனுடைய ரோல். லைசோசைம் பார்த்தாச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட், ஸோ இப்போ செல்லை பொறுத்தளவு இதான் அதோட சக்சஸ் கொஞ்சம் எலாபரேட்டா உள்ள கொடுத்துருக்கு, நீங்க பாத்துங்க. இதுல நான் எல்லாத்தையும் தமிழ்லயும் அது உங்களுக்கு கொடுத்துருக்கு. இதுல அடுத்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இதோட ரோல் என்ன, மேஜர்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் உள்ளே சொல்லிட்டு நீங்க பாத்துங்க. ரஃப் அண்ட் இதனால இப்ப சொல்லியாச்சு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா என்னன்னு. இந்த நெக்ஸ்ட் இந்த கோல்ஜி அப்பாரட்டஸ் அப்படின்றது இப்படிதான் இருக்கும். இதுல வந்து ரிபோசோம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கிறது இதெல்லாம் இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க எல்லோ கலர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எல்லோ கலர் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ரிபோசோம்ஸ்னு அர்த்தம். ஸோ ரிபோசோம்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சுமூத்துன்னு சொல்றாங்க. ஓகே, அதனுடைய மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் தான் கேட்பாங்க உங்களுக்கு, அதுதான் முக்கியமான விஷயம். அந்த ஃபங்க்ஷன் நம்ம ஷார்ட்கட்டா பார்த்தாச்சு. ஸோ இது மைட்டோகாண்ட்ரியா, இதான் மைட்டோகாண்ட்ரியா நம்ம சொல்றது. மைட்டோகாண்ட்ரியில இந்த ஏரியால என்னென்ன போட்டுருக்கோம், மேட்ரிக்ஸ் உள்ள இருக்கும். கிறிஸ்டான்றது இந்த பகுதி, இந்த ஃபோல்டர் மாதிரி இருக்குதுல, இந்த பகுதி பேர் வந்து கிறிஸ்டான்றது சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இருக்கு பாருங்க, இது மேட்ரிக்ஸ் இது இருக்கா, அவுட்டர். இதுல வந்து அவுட்டர் லேயர், அவுட்டர் மெம்பரைன் இருக்கு, அடுத்து இன்னர் மெம்பரைன் இருக்குது. இதெல்லாம் பர்டிகுலரா நம்ம பிரிச்சுக்கலாம். செப்பல் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதைத்தான் நான் வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமா வந்து இதுல கேட்கக்கூடிய கொஸ்டின்ல வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல், இந்த நனதரோட செல் ரெஸ்பிரேஷன் நடக்கக்கூடிய முக்கியமான இடம் வந்து மைட்டோகாண்ட்ரியா. தென் இப்போ வந்து டிஷ்யூக்கு போறோம். செல்லு முடிச்சாச்சு. செல்லுல இதுலதான் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து டிஷ்யூ அப்படின்றது தமிழ்ல திசுன்னு சொல்றோம். அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் கேரக்டர் ஆஃப் செல் இஸ் கால்ட் அஸ். ஒத்த குணாதிசயங்களை கொண்ட செல்களின் தொகுப்புக்கு பேரு திசு என்று பெயர். இந்த திசுவை வந்து நம்ம உடம்புல 4 டைப் ஆஃப் திசுவா பிரிக்கிறாங்க. ஒன் இஸ் தி எபித்தீலியல் டிஷ்யூ, அனதர் ஒன் இஸ் தி கனெக்டிவ் டிஷ்யூ, அனதர் ஒன் இஸ் தி மஸ்குலர் டிசீஸ், லாஸ்ட் ஒன் இஸ் தி நர்வ் டிசீஸ். இதுல வந்து இந்த மசில் டிஷ்யூல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எபித்தீலியம், இதை நாளே வச்சுட்டு நீங்க பார்க்கும்போது அந்த பெயர்லேயே தெரியுது பாருங்க. எபித்தீலியம் அப்படின்றது மோஸ்ட்லி கவரிங் ஏரியால இருக்கக்கூடியதுதான் எபித்தீலியம் ஏரியா இருக்கும், மேக்ஸிமம் ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த கனெக்டிவ் அப்படின்றது 2 இதை இணைக்கக்கூடியதுக்கு பயன்படும். கனெக்டிவ் டிஷ்யூ அப்படி இணைப்பு திசு, தமிழ்ல அது பேர் இணைப்பு திசுன்னு சொல்லுவாங்க. சரியா, அந்த இது வந்து தசை திசுன்னு சொல்லுவாங்க, இது வந்து நரம்பு திசுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது 4 வகையான திசுக்கள் இருக்கு. அதை பத்தி நம்ம எலாபரேட்டா உள்ள படிக்க முடியாது. ஆனா எபித்தீலியம் திசுலயே நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல வந்து சிம்பிள் எபித்தீலியம், ஸ்டாரிஃபைடு எபித்தீலியம் அப்படின்னு இருக்கு. அதுலயே வந்து சிம்பிள் எபித்தீலியத்துக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய கியூபார்ட் எபித்தீலியம், காலம்னார் எபித்தீலியம், இந்த மாதிரி வந்து சிலியேட்டட் எபித்தீலியம், சூடோ ஸ்டெரியேட்டட் எபித்தீலியம், இது மாதிரி ஸ்டாரிஃபைடு எபித்தீலியம், இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி இது கூட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கொஸ்டின்ல கேட்டது இல்ல. இன் கேஸ் யூ ஆர் கமிங் ஃப்ரம் தி சயின்ஸ் பேக்ரவுண்ட் மீன்ஸ் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் அடிஷனல் டெக்னிக். ஸோ நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மீன்ஸ் டோன்ட் கான்சென்ட்ரேட் இன் திஸ் ஏரியா. ஸோ நான் சொல்ற கொஸ்டின்ல மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின் கவர் ஆயிரும். அதனால இந்த ஏரியாவா அவங்க படிச்சேன்னா இந்த ஸ்பெல்லிங் படிக்கிற டைம் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஒவ்வொரு இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நான் தெளிவா இங்க கொடுத்துருக்கேன். ஆனா நான் முக்கியமான ஃபங்க்ஷன் மட்டும் நான் சொல்றேன். ஏற்கனவே சொல்லிட்டேன். எபித்தீலியம் அப்படின்றது அதோட மேஜர் இது என்ன அப்படின்னா இட்ஸ் எ ஃபார்ம் ஆஃப் அவுட்டர் கவரிங் ஆன் தி எக்ஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் தி பாடி. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய பாடி. அது வெளியில உள்ளது கிடையாது. உள்ள உறுப்பு இருக்குன்னா அந்த உறுப்பை சுத்தி வெளியில இருக்கக்கூடிய. ஸோ அந்த ஏரியால தான் எபித்தீலியம் இருக்கும். அப்ப ஏதாவது ஒரு பர்டிகுலரா ஒரு ஏரியா கொடுத்து அந்த இந்த இடத்துல எந்த திசு வந்து ஃபவுண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா வெயிட், என்னுடைய கம்ப்யூட்டர் வந்து ஸ்லோவாகிட்டு இருக்கு, இந்த வெயிட் பண்ணுங்க. ஓகே, சாரி. ஓகே, நெக்ஸ்ட் எபித்தீலியத்துல தான் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்பெஷல் சென்சரி ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த ஓலிகோஃபேக்டரி அப்படின்றது நீங்க இந்த வேர்டை பார்த்தோன்னே தெரியும். ஓலிகோஃபேக்டரி அப்படின்றது காதல் இருக்கக்கூடியது. அடுத்து ஓலிகோஃபேக்டரின்றது நோஸ்ல இருக்கக்கூடியது. which function is small. இதனுடைய கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு சென்சரி ஆர்கன்ல இருக்கக்கூடிய நோஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு சென்சரி ஆர்கன்ஸ். அதே மாதிரி வந்து அப்படின்னா சிங்கிள் லேயர் இஸ் கால்ட் ஸ்டம். இதே இதுல வந்து சிங்கிள் லேயர் மட்டும் இருந்தா அது பேர் சிம்பிள் எபித்தீலியம் சொல்றாங்க. மோர் தென் 2 லேயர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து ஸ்டாரிஃபைடு எபித்தீலியம். கேட்கலாம் ஸ்டாரிஃபைடு எபித்தீலியம்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது வந்து அதனுடைய சேப்பை வச்சுக்கிட்டு அதுக்கு வடிவத்தை கொடுக்குறாங்க. தென் கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிசீஸ் அப்படின்னா முதல்ல கனெக்டிவ் அப்படின்ற வார்த்தைக்கு முதல்ல மீனிங் பண்ணுங்க. அடுத்து அவங்க என்ன கொஸ்டின் ஆன்சர் கேட்க வர்றாங்க நம்மகிட்ட அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்க. உங்க ஆன்சர் எடுக்கக்கூடாது, அங்க இருக்கிற வச்சு நீங்க ஆன்சர் எடுக்க முடியும். கான்செப்ட் மட்டும் தான் தெரியணும். இப்போ இந்த வார்த்தை கனெக்டிவ்னா என்னது? பைண்டிங் சப்போர்ட்டிவ். அந்த வார்த்தை எது வேணாலும் குறிப்பிடலாம். சப்போர்ட்டிவ் டிஷ்யூ வித் abundant மேட்ரிக்ஸ் ஃபவுண்ட் த்ரூஅவுட் தி பாடி. நம்ம உடம்புல த்ரூஅவுட் தி பாடியில இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்கு. இதுல எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்ற பார்ப்போம். அதுல எஸ்பெஷலி இன் கார்டிலேஜ் அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த கார்டிலேஜுக்கும் லிகமெண்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. லிகமெண்ட் அப்படின்றது போனையும் கனெக்ட் பண்றது. இந்த கார்டிலேஜ் என்ன பண்ணும் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா போனையும் மசிலையும் கனெக்ட் பண்றதுக்கும் இதுல கார்டிலேஜஸ்ல ரோல் இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா ஹைலைன் கார்டிலேஜஸ் அப்படின்னு ஒரு கார்டிலேஜஸ் இருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னா ஆர்டிகுலேஷன் வார்த்தை ஆர்டிகுலேஷன் வந்துச்சுன்னா ஜாயின் அர்த்தம். இப்ப அதாவது ஜாயிண்ட பத்தி படிக்கிறதுக்கு பேர் வந்து ஆர்த்தோலாஜின்னு சொல்லுவாங்க. ஜாயிண்ட பத்தி படிக்கிறதா இருந்தா ஆர்த்தோ அப்படின்னாவே அது பேரு ஜாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். சோ இது எங்க இருக்குன்னு கேட்கலாம். இப்ப இந்த கனெக்டிவ் டிஷ்யூ எங்க இருக்கு? நம்ம ஏற்கனவே சொல்லும் போது எபித்தீலியல் டிஷ்யூ எங்க இருக்குன்னு சொன்னா இது வரைக்கும் அந்த ஏரியால கேட்கல. ஆனா இந்த ஏரியால இருந்து கொஸ்டின் வெளியில போறதுக்கு வாய்ப்பு இல்லை. முதல்ல கொடுத்ததுல நம்ம என்ன சொன்னோம்? அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஏரியா அப்படின்னு நம்ம சொன்னோம். இங்க கனெக்டிவ் டிஷ்யூ எங்க இருக்கு பாருங்க. ஏற்கனவே ஒரு பாயிண்ட்ல வந்து சொல்லிட்டோம். இங்க என்ன சொல்லிட்டோம்? இட் இஸ் ஃபவுண்ட் இன் தி ட்ரக்கியா. இதே வந்து கனெக்டிவ் டிஷ்யூக்கு முந்தின டிஷ்யூ என்ன பார்த்தோம்? ஃபங்க்ஷன்ஸ்ல பார்க்கும்போது இது வந்து ஓலிகோஃபேக்டரி எக்ஸாம்பிள் சொன்னோம். நோஸ்ல இருக்கக்கூடியது சும்மால ஐடென்டிபிகேஷன் பண்றது. இந்த இடத்துல பாருங்க இட் இஸ் ஃபவுண்ட் இன் ட்ரக்கியா. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ட்ரக்கியா இருக்கு பார்த்தீங்களா? பிராங்கியோலஸ். இந்த பகுதியெல்லாம் என்ன ஆக்கப்பட்டிருக்குன்னா கனெக்டிவ் டிஷ்யூ. அண்ட் ரிப் கேஜ் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம உடம்புல தொராசிக் கேஜ் இருக்குல்ல, 12 ரிப் கேஜ் இருக்கு பாருங்க. இந்த 12 ரிப் கேஜ்ல இருக்கக்கூடிய இன்டர்கோஸ்டல் மசில், இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில், இந்த இது எல்லாமே வந்து இட் இஸ் எ டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. கேட்கலாம் ட்ரக்கியாவை கொடுத்து ட்ரக்கியால வந்து இருக்கக்கூடிய டிஷ்யூ இந்த ஃபாலோவிங் டிஷ்யூ எந்த டிஷ்யூஸ்னு கேட்டு ஆன்சர் ஏ வந்து எபித்தீலியம், ஆன்சர் பி வந்து கனெக்டிவ் டிஷ்யூ, ஆன்சர் சி வந்து நர்வ் டிஷ்யூஸ், ஆன்சர் டி வந்து மசில் டிஷ்யூன்னு கேட்கலாம் கொஸ்டின்ல. அடுத்து இதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து நான் என்ன சொல்லிட்டேன்? ப்ரொடெக்டிவ் அண்ட் சப்போர்ட்டிவ். நேம் இட் செல்ஃப் இட் இண்டிகேட் கனெக்டிவ் மீன்ஸ் இஸ் சப்போர்ட்டிவ் ஆர் பைண்டிங். So then next one is the fiber and elastic cartilage. Fiber and elastic. Fiber means is a fiber. இப்ப வர மெட்டீரியல்ஸ் நிறைய ஃபைபர் மெட்டீரியல் வரும். அது ஈஸியா உடையாது. ஃபர்ஸ்ட்லாம் கிளாஸ் மெட்டீரியல் வந்துச்சு. இப்போ ஃபைபர் மெட்டீரியல் நிறைய மேனுஃபேக்சர்ஸ் பண்றாங்க. இது எங்க இருக்குன்னு பாருங்களேன். ஃபைபர்ஸ் இப்ப காதை பிடிச்சி இப்ப திருகலாம் ஈஸியா. அது வந்து ஒன்னும் செய்யாது. இது வந்து ஃபைபர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? அப்ப இது எங்க இதுல வந்து 2 ஃபைபர் கார்டிலேஜ் அண்ட் எலாஸ்டிக் கார்டிலேஜ்ல ஃபைபர் கார்டிலேஜ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் எல்லாம் இஸ் ஒன் டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. So here you see the cartilage. Then another type of connective tissue is a fiber. Fiber means it is found in the external ear. காதனுடைய வெளிப்பகுதியில் இருக்கு. அடுத்து வந்து ஆடிட்டரி டியூப்ல இருக்குது. அடுத்து வந்து எபிக்ளாட்டிஸ். எபிக்ளாட்டிஸ்ன்றது இந்த காற்று உணவு செய்யக்கூடிய காற்று செல்லக்கூடிய அந்த ஒரு பாதையை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடியது எது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு பேர் தான் எபிக்ளாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் ப்ரொடக்டிவ் அண்ட் சப்போர்ட்டிவ் தான். ஏன்னா கனெக்டிவிட்டியோட ரோலே அதான். அதை வச்சு தான் பாயிண்ட் கொஸ்டின்ல நீங்க ஆன்சர் எடுக்கணும். தென் எலாஸ்டிக் அப்படின்றது இட் இஸ் ஃபவுண்ட் இன் தி அவுட்டர் இயர், எ போர்ஷன் ஆஃப் லார்னெக்ஸ்.
லேர்னெக்ஸ் அப்படின்றது ஏற்கனவே நம்ம ட்ரக்கியா பிராங்கியா பார்த்தோம் பார்த்தீங்களா? அப்போ அதுல அந்த ட்ரக்கியா பிராங்கியால இருக்கக்கூடிய லார்னெக்ஸுமே கனெக்டிவ் டிஷ்யூ தான். சாரி, கனெக்டிவ் டிஷ்யூ தான். ஆனா அந்த எஸ்பெஷலி வந்து லேர்னெக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது சீக்வன்ஸ் உங்களுக்கு கேட்பான். நோஸ், நாஸ்ட்ரில், அதுக்கடுத்து நோஸ், அடுத்து லார்னெக்ஸ், பேர்னெக்ஸ், ட்ரக்கியா, சாரி பிராங்கியா, ட்ரக்கியா, அதுக்கடுத்து வந்து அல்வியோல, அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கேட்பான். அதுல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து எல்லாம் எஸ்பெஷலி வந்து இந்த போர்ஷனுக்கு பேர் என்ன லார்னெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் இதனோட இது வந்து சப்போர்ட்டிவ் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. தென் நெக்ஸ்ட் வாஸ்குலர், இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த கனெக்டிவ் டிஷ்யூல ஒரு கொஸ்டின் கேட்பான் முக்கியமா, கனெக்டிவ் டிஷ்யூல இருக்கக்கூடியதுல எது வந்து ஒரு லிக்விட் ஃபார்ம்ல இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா விஸ்காஸ் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. விஸ்காஸ் அப்படின்னா அது தண்ணியும் இல்லாம திரவமும் இல்லாம ஒரு வலுவழுப்பு தன்மையோடு இருக்கக்கூடிய. பிளட் இஸ் ஹைலி ஸ்பெஷலைஸ்டு விஸ்கஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இது கொஸ்டின்ல கேட்கலாம். இருக்கிற ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. சரியா? பிளட் வந்து இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. தென் நெக்ஸ்ட் மஸ்குலர் டிஷ்யூ. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஏற்கனவே கேட்டிருக்காங்க, கேட்பாங்க. மொத்தம் வந்து 3 டைப் ஆஃப் மசில்ஸ் இருக்குது நம்ம உடம்புல. ஒன் இஸ் தி ஸ்மூத் மசில் டிஷ்யூ, தென் another one is the cardiac muscle tissue, then last one is the skeletal muscle tissue. தமிழ்ல சொல்ல போனோம்னா இது மென் தசைகள், இது வந்து இருதய தசைகள், இதுக்கு பேர் வந்து எலும்பு தசைகள்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிவர்ஸ்ல இருந்து பார்ப்போம். விச் ஒன் இஸ் தி ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அப்படின்னா அதுல 2 கொஸ்டின் அவன் கேட்பான். உங்களை கேட்கும் போது அதுல என்ன கேட்பான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் ஸ்கெலிட்டல் மசில் எங்க அமைஞ்சிருக்கும், ஏதாவது ஒரு பர்டிகுலர் மசில். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் பைசெப்ஸ் அப்படின்றது நம்மளுடைய ஹியூமரஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஹியூமரஸ் அப்படின்றது அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி இருக்கு பார்த்தீங்களா, கையில் இருக்கக்கூடிய அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டில இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய மசில்ஸ் பேர் பைசெப்ஸ். இதே இது பேக் சைடுனா ட்ரைசெப்ஸ் மசில்ஸ்னு சொல்லுவாங்க. அப்ப பையனா 2 தான் முன்னாடி வரும். அதனால முன்னாடி வரும்போது பைசெப்ஸ் மசில்ஸ் கேட்டாங்கன்னா முன்னாடி உள்ள மசில்ஸ் நினைச்சுங்க. மேஜர் மசில்ஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சா போதும். அந்த மசில்ஸ் தான் கொஸ்டின்ல கேட்பாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா உள்ள போய் கேட்க மாட்டாங்க. சோ இந்த பைசெப்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பைசெப்ஸ் மசில்ஸ் வந்து வாலண்டரி மசில்ஸா இன்வாலண்டரி மசில்ஸான்னு கேட்கலாம். அதே மாதிரி இப்ப தையில பார்த்தோம்னா குவாட்ரிசெப்ஸ் அண்ட் ஆம்ஸ்ட்ரிங் இருக்கு. குவாட்ரிசெப்ஸ் அப்படின்றது ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த தசைக்கு பேர் வந்து குவாட்ரிசெப்ஸ் மசில்ஸ்னு சொல்லுவாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய மசில்ஸ் பேர் வந்து ஆம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் சொல்லுவாங்க. இது எல்லா மசில்ஸுமே என்ன அப்படின்னா இதனுடைய ஃபங்க்ஷன் வந்து இன்வாலண்டரி, அதாவது வாலண்டரி ஃபங்க்ஷன். இதுக்கு வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ் மீன்ஸ் இப்போ ஒரு ஏதாவது ஃபங்க்ஷன் நீங்க நடத்துறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு வாலண்டரி போடுவீங்க தெரியுமா? அவங்க நீங்க என்ன ஒர்க் கொடுக்குறீங்களோ அந்த ஒர்க் அசைன் பண்ண ஒர்க் அவங்க செய்வாங்க. அது மாதிரி வந்து இப்ப கையை தூக்குன்னு நான் சொன்னா தான் இந்த கையை இது தூக்கும், காலை தூக்கணும்னு சொன்னா தூக்கும், தலையை குனின்னு சொன்னா குனியும். ஸோ வந்து அக்கார்டிங் டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கேற்ற அது பர்ஃபார்ம் பண்ணுது. அதனாலதான் அதுக்கு பேர் வந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸ். ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் மெயின்லி ஆன் வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ். ஆனா இந்த இடத்துல ஐதர் வாலண்டரி ஆர் இன்வாலண்டரி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. அது அந்த இடத்துல அந்த இன்வாலண்டரி அடிச்சுக்கணும். ஸோ இது பியூர்லி வாலண்டரி மசில்ஸ். சரியா? நெக்ஸ்ட் வந்து ஸ்மூத் மசில்ஸ். ஸ்மூத் மசில்ஸ் மென் தசைகள். அதுல வார்த்தையிலே இருக்கு பாருங்க. மென் தசைகள் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மென்மையான உறுப்புகள் எது? இருதயத்தினுடைய உட்பகுதி, சாரி இது நுரையீரலுடைய உட்பகுதி இருப்பதெல்லாம் இந்த மேல இருந்து போகுது ட்ரக்கியா இதெல்லாம் வந்து ஒரு மென்மையான பகுதிகள், மியூக்கோஸ் மெம்பரேனால் ஆயிருக்கும். அதே மாதிரி டைஜஸ்டிவ் சிஸ்டம் ட்ராக் இருக்கு பார்த்தீங்களா, ஜிஐ ட்ராக். இந்த ஜிஐ ட்ராக்ல மென்மையான மியூக்கோஸ் மெம்பரேன்ஸ் இருக்கும். அதே மாதிரி யூட்ரஸ் இருக்கு பாருங்க, கருப்பை, இதெல்லாம் பார்த்தோன்னா மென்மையான உறுப்புகள். இதுல எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்மூத் மசில்ஸ். அப்ப கேட்பான் ஸ்மூத் மசில்ஸ் வேர் இட் இஸ் லொகேட்டட். ஃபர்ஸ்ட் திங் அதுதான் கேட்பான். அதுக்கு அடுத்து 2வது கொஸ்டின் அதுல இருந்து கேட்டானா இட் இஸ் வாலண்டரி ஆர் அன்வாலண்டரி நேச்சர் அப்படின்னு கேட்பான். ஸோ ஸ்மூத் மசில்ஸும் இந்த கார்டியாக் மசில்ஸ் 2மே இன்வாலண்டரி மசில்ஸ். நீங்க சாப்பாடை போட்டீங்கன்னா அதுவே டைஜஷன் ப்ராசஸ் தொடங்கிடும். நீ வெயிட் பண்ண, நான் சொல்லும் போது நீ டைஜஷன் ஆரம்பி அப்படின்றதுக்காக அது வெயிட் பண்ணாது. ஸோ அதனால வந்து ஸ்மூத் மசில்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2மே வந்து இது. ஆனா வேரியேஷன்ஸ் வந்து இது கார்ட்ல இருக்கக்கூடிய கார்ட்டுக்குனே இருக்கிற ஸ்பெஷலைஸ் மசில். நம்ம உடம்புல பிறந்ததுல இருந்து இறந்தது வரைக்கும் நம்மளுக்கு உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புல இயங்கக்கூடிய உறுப்புல எது அப்படின்னா இந்த கார்டியாக் மசில்ஸ் தான். கார்டியாக் இருதயம் தான் கடைசி வரைக்கும் இயங்கிட்டு இருக்கும். ஆனா யோகானால கொஞ்ச நேரம் கூட நம்ம இதயத்தை நிறுத்த முடியும். அதெல்லாம் வந்து ஹை லெவல் ஆஃப் யோகி டெக்னிக் தான். அதெல்லாம் அந்த காலத்துல பண்ணிருக்காங்க யோகிஸ். சரியா? தென் நெக்ஸ்ட் பாயிண்ட். இப்போ வந்து இந்த 3 மசில்ஸ்லயும் என்ன பாயிண்ட் கேட்பான், எங்கே வேர் இட் இஸ் லொகேட்டட் அப்படின்னு கேட்பான். இல்லைன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் மசிலை கொடுத்து இது வாலண்டரியா இன்வாலண்டரின்னு கேட்பான். அதாவது இந்த குறிப்பா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ட்ரக்கியா, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஜிஐ ட்ராக், யூட்ரஸ், இந்த மாதிரி மென்மையான உறுப்புகளை தவிர வேற எந்த மசில் கேட்டாலும் அந்த மசிலை வந்து நீங்க வாலண்டரினே ஆன்சர் எடுத்துருங்க, தப்பவே இருக்காது. அதே மாதிரி இருதய மசில்னா அது கண்டிப்பா கார்டியாக்ன்ற வார்த்தையை ப்ரிஃபிக்ஸா கொடுக்காம அது கேட்கவே முடியாது. இருதயம்னு கேட்டுட்டாவே அது வந்து என்னதே மசில் அப்படின்னா அது வந்து இது. அப்புறம் இதுல இன்னொன்னு என்னன்னா which one is stereated muscles and non stereated muscles கேட்பாங்க. அதாவது வந்து
இந்த ஸ்டீரியேட்டர் நான் ஸ்டீரியேட்டர் ரொம்ப முக்கியமானது. வரித்தசைகள் வரியற்ற தசைகள் கேட்பாங்க. இந்த வரித்தசைகள் வரியற்ற தசைகள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்டியாக் மசில்ஸ் இருக்கு பத்தியா, அந்த மசில்ஸ் வந்து ஸ்டீரியேட்டர் மசில்ஸ், வரித்தசை. இது வந்து வரித்தசை. இந்த மென் தசை இருக்கு பத்தியா, இந்த மென் தசை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நான் ஸ்டீரியேட்டர் மசில்ஸ். அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஏன் இந்த இடத்துல நான் வாலண்டரி தப்பு விட்டுருக்கேன்னா skeletal muscle is also called as the striated muscle. So these two type of muscles is coming under the striated and non striated. So இது இந்த கொஸ்டின் கேட்பாங்க. டோன்ட் ஸ்கிரபிள் பண்ணாதீங்க. ஏன்னா கேண்டிடேட் வந்து நம்ம இருக்கிறது வந்து ஒரு 40 மெம்பர்ஸ் தான் இருக்கிறோம். தயவு செய்து வந்து அந்த மாதிரி நான் சொன்னதுனால நீங்க அடிக்க வேணாம், ஒன்றும் வேண்டியதில்லை. உங்க ஸ்லைட்ல நீங்க அடிச்சுங்க உங்க மெட்டீரியல் வந்த பிறகு. நெக்ஸ்ட் இப்ப வந்து இதுல வந்து ஒரு முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா மசில் சைஸுடைய வேரியேஷனை குறிக்கிறதுக்காக, அதாவது இது மசில் சைஸுக்காக நான் சொல்லவில்லை, எந்த இடத்துலயும் வந்து ப்ரிஃபிக்ஸா ஹைப்பர்னு வந்துச்சுன்னா இட் மீன்ஸ் இன்க்ரீஸ். இப்ப ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா அது இன்க்ரீஸ், டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. ஹை பிளட் பிரஷர் அப்படின்னா இந்த ஹைப்பர்ன்ற வார்த்தை ஃபுல்லாவே எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தா இன்க்ரீஸை இண்டிகேட் பண்ணும். அதுல வந்து ஹைப்பர் பிளாசியா அப்படின்றது இன்க்ரீஸ் இன் தி செல்லினுடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு பேர் வந்து ஹைப்பர் பிளாசியான்னு சொல்லுவாங்க. ஹைப்பர்ட்ரோபி அப்படின்றது செல்லினுடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது செல்லுடைய சைஸ்னா இங்க மேல இருந்து இந்த செல்லினுடைய நம்பர்ஸ்ன்றது என்ன அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த இது வந்து அந்த ஃபைபர்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகும். மசில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகும். ஆனா இங்க வந்து என்ன ஆகும்னா அந்த செல் வந்து சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். தென் அட்ரோபின்றது என்ன அப்படின்னா டிக்ரீஸ் இன் தி சைஸ். இது 3 क्वेश्चन உங்களுக்கு கேட்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு சயின்டிபிக் டேர்ம், அதனால இதை வந்து நோட் பண்ணி கொடுத்துரு. சொல்லுங்க மைப்பா. சார் ஸ்கெலிட்டல் மசில் வந்து ஸ்ட்ரைட்டடா நான் ஸ்ட்ரைட்டடா சார்? எதுமா? ஸ்கெலிட்டல் மசில் வந்து ஸ்ட்ரைட்டடா நான் ஸ்ட்ரைட்டடா சார்? ஸ்ட்ரைட்டடா நான் ஸ்ட்ரைட்டா கேக்குறீங்களா? ஆமா சார், அது கவனிக்க சார். இதாமா? ஆமா சார். இது வரி தசைகள்மா. ஸ்கெலிட்டல் வந்து ஸ்ட்ரைட்டட். ஆமா. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். சோ இப்போ வந்து நம்ம செல்லு பார்த்தாச்சு, டிஷ்யூக்கள் பார்த்தாச்சு, தென் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். இப்போ ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னா தமிழ்ல வந்து இதுக்கு பேர் வந்து எலும்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எலும்பு மண்டலத்தை பொறுத்தளவு என்ன அப்படின்னா எலும்பு மண்டலம் அப்படின்னா நிறைய ஆர்கன்ஸ் அதுல சேர்ந்துருக்கணும். அதாவது ஜாயின்ஸ் இணைப்புகள் இருக்கணும், போன் இருக்கணும், போனை பத்தி வரணும், ஆர்டிகுலேஷனை பத்தி பேசணும். இதெல்லாம் வந்தா தான் அது ஒரு சிஸ்டம் சொல்லுவாங்க. வெறும் போனை பத்தி பேசினா அது பேர் வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டம் கிடையாது. ஸோ இங்க பாருங்க, the skeletal system may be defined as the bone and the related cartilages of the body and more broadly to include the joints. Joints means articulations. So the skeletal system of an adult human is composed of how many bones இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் எக்ஸாக்ட் 206 எலும்பு இதுல இருக்கு. 206 bones present in the human body. தென் கிளாசிபிகேஷன் ஆஃப் போன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த போனை வந்து என்னன்னா 2 டைப்பா போனை கிளாசிஃபிகேட் பண்ணல. இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தை 2 டைப்பா கிளாசிஃபிகேட் பண்றாங்க. அதுல ஒன் இஸ் தி ஆக்சியல் ஸ்கெலிட்டன். ஆக்சியல் ஸ்கெலிட்டன்றது தமிழ்ல வந்து அச்சு எலும்புகள்னு சொல்லுவாங்க. அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன்றது இணை எலும்புகள் சொல்லுவாங்க. இது 2 ஆக்சிஸ்ன்றதுனா நம்ம உடம்புல எக்ஸாம்பிள் ஃபார் கழுத்துல இருக்கக்கூடியது இருக்கு பத்தியா, ஃபர்ஸ்ட் போன் வந்து அட்லாண்டா ஆக்சிஸ் அப்படின்ற இதெல்லாம் ஆக்சிஸ். ஏன்னா திரும்புறதுலாம் யூஸ் ஆகுது பத்தியா, இதெல்லாம் வந்து ஆக்சிஸ் போன்ல வரக்கூடியது. அடுத்து அப்ப இதுல வந்து அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா ஆக்சியல் ஸ்கெலிட்டல்ல எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கல் இருக்கு பத்தியா, இந்த ஸ்கல்லு வெர்டிபிரல் காலம் இருக்கு பத்தியா அது. அடுத்து வந்து தொராசிக் கேஜ் அப்படின்றது நம்ம முன்னாடி இருக்கு பத்தியா, இந்த 3 மட்டும்தான் ஆக்சியல் ஸ்கெலிட்டல்ல வரும். ஏன்னா இப்ப திருப்புறோம் அப்படின்னா ஸ்பைனல் கார்டு யூஸ் ஆகும், கழுத்தை வந்து ஃபார்வர்ட் கொண்டு இப்படி பண்ணுவோம். சோ அதே மாதிரி இந்த 3 தவிர மற்ற உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் எதுல வந்துடும் அப்படின்னா அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டல்ல வந்துடும். அதுல வந்து பெக்டோரியல் கார்டுன்றது இதுதான் பெக்டோரியல் கார்டு பகுதி. தென் நெக்ஸ்ட் வந்து அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டினா கை 2 சேர்ந்தது, கையோட சேர்ந்து இந்த ஷோல்டர் கிளேவிக்கல் போன் இருக்கு பார்த்தீங்களா, இது கிளேவிக்கல் போன் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஷோல்டர் பெக்டோரியல் கார்டுன்றது இந்த மேஜர் ஏரியா, இது ஃபுல்லா பெக்டோரியல் கார்டு. தென் நெக்ஸ்ட் வந்து லோயர் ஏரியா இருக்கு பாருங்க, லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டி அப்படின்றது காலில் வரக்கூடியது எல்லாமே. பெல்விக் கார்டுனா கிப் ரீஜியன் வரக்கூடியது இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பெல்விக் கார்டு. இது எல்லாமே வந்து அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டல்ல வரும். அப்ப ஏதாவது ஒண்ணு கொடுத்து எதுல வரும் அப்படின்னு அப்ப நம்ம எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. முக்கியமா ஸ்கல்லு, வெர்டிபிரல் காலம், தொராசிக் இந்த 3 மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா எல்லாத்தையும் காம்ப்ளிகேஷனா படிக்க கூடாது. நீங்க சயின்ஸ் ஸ்டூடெண்டா இல்லாம இருந்தா கூட இது ஈஸி. இந்த 3 தவிர மற்ற எது வந்தாலும் நீங்க வந்து எதுல செலக்ட் பண்ணிக்கணும், அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டல்ல செலக்ட் பண்ணிக்கணும் சரியா. தென் நெக்ஸ்ட்
கிளாசிபிகேஷன் ஆஃப் தேர் போன்ஸ். இப்போ வந்து போனை வந்து அதனுடைய சைஸை வச்சுக்கிட்டு பேஸ்ட் ஆன் திஸ் சைஸ் போன்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 4 types. One is the long bone, another one is the short bone, another one is the third one is the flat bone, and fourth one is the irregular bone. ஸோ அந்த சைஸ்லேயே உங்களுக்கு தெரியுது பாருங்க. இப்போ கொஸ்டின்ல கேட்கும்போது என்ன கொடுப்பான், ஏதாவது போனை கொடுத்துட்டு அந்த போன் எது நம்ம உடம்புல இருக்கக்கூடியது எது வந்து லாங்கஸ்ட் போன் அப்படின்னு கேட்பான், எது ஷார்டஸ்ட் போன் அப்படின்னு கேட்பான். அதே மாதிரி எது வந்து ஃபிளாட் போன் அப்படின்னு கேட்பான். அதுக்கடுத்து வந்து எது வந்து irregular போன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்க போனை வச்சுட்டு நீங்க பதில் சொல்லலாம். இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்பான் அப்படின்னா விச் ஒன் இஸ் தி லாங்கஸ்ட் போன் இன் தி ஹியூமன் பாடி அப்படின்னு கேட்கறான்னு வச்சுங்களேன். பொதுவா வந்து ஃபியூமர் போன் தான். ஃபியூமர் அப்படின்றது இட் இஸ் பிரசன்ட் இன் தி தை ஏரியா, தை ரீஜியன். தை போன் தான் இருக்கிறதுல நம்மளுக்கு வந்து லாங்கஸ்ட் போன் அண்ட் ஆல்சோ எ ஸ்ட்ராங்கஸ்ட் போன். ஸோ லாங் மட்டும் கிடையாது, அது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் போன். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விச் ஒன் இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் போன் இன் தி ஹியூமன் பாடி அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து தை போன் தான். இப்ப கொஸ்டின்ல கேட்கறான் விச் ஒன் இஸ் தி லாங்கஸ்ட் போன் இன் தி அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி. ஸோ அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி மீன்ஸ் என்னன்னா கை பகுதியை பெயின் பண்றான். அப்ப இந்த இடத்துல எது லாங்கஸ்ட் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹியூமர். இதுல வந்து டிபியா இதுல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கையில இருக்கக்கூடியது முதல்ல இந்த ஹியூமரஸ் பச்சுங்க. நான் ஒவ்வொரு போனா வந்து டிபியா அண்ட் பிபுலா எங்க இருக்கும் அப்படின்றத நான் அப்புறம் லேட்டரா வர்ற ஸ்லைட்ஸ் நான் அதை பத்தி பேசுறேன். அடுத்து ஷார்ட் போன் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப இதுல பாருங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு பாருங்க. லாங் போன் இப்ப ஹியூமரஸ் வருது, ரேடியஸ் வருது, அல்னார் வருது, ஃபியூமர் இந்த தான் வந்து தை போன். இதுதான் வந்து லாங்கஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் போன். இப்ப கொஸ்டின்ல கேட்கும்போது அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டின்னு கேட்டா தனியா கேட்டுட்டா அப்படின்னா நீங்க ஹியூமரஸை இண்டிகேட் பண்ணணும். ஸோ ரேடியஸ் அண்ட் அல்னார்ன்றது வந்து எல்போவுக்கு கீழே வரக்கூடிய ரெண்டு இது. டிபியா அண்ட் பிபுலா டீன்றது டோவை இண்டிகேட் பண்ணும், டோவை இண்டிகேட் பண்ணும். அப்ப டிபியா அண்ட் பிபுலான்னு வந்துச்சுன்னா அது வந்து காலுக்கு கீழே இருக்கக்கூடிய நீக்கி கீழே இருக்கக்கூடிய ரெண்டு போனும். ஸோ இப்போ அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி இருக்கு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கார்பஸ் எல்லாம் வரும். கையில் இருக்க போன் ஃபுல்லா அது வந்து தனியான ரீதியில வரும். அது என்னன்றது பார்ப்போம். அடுத்து கொஸ்டின் கேட்கறத அனலைஸ் பண்ணுங்க. இதுதான் கொஸ்டின் கேட்பான். அடுத்து ஷார்ட் போன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம காதுல இருக்கக்கூடிய ஒரு போன் இருக்கு. அந்த போன் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஷார்டஸ்ட் போன். இப்ப இங்க பாருங்க, இப்ப இங்க ஷார்டஸ்ட் போனுக்கு வந்து அது என்ன சைஸ்ல இருக்கும் அதெல்லாம் கூட இருக்க வேண்டியது. இது வந்து மேக்ஸிமம் இதனோட மேஜர் ரோல் வந்து டிரான்ஸ்ஃபர் தி போர்ஸ். ஆனா லாங் போனுக்கு என்ன ஆக்ஷன் ஃபங்க்ஷன்ல மேஜர்னா லிவர் ஆக்ஷன். நெம்புகோல் தத்துவம் சொல்லுவாங்க இல்ல, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லிவர் ஆக்ஷனை ஃபுல்லா பண்றது எது அப்படின்னா லாங் போன். கொஸ்டின்ல கேட்கலாம். ஷார்ட் போன் வந்து கையில இருக்கக்கூடிய ரிஸ்ட் போன், கார்பசல்ஸ், டார்சல். ஆங்கிள் இருக்கக்கூடிய டார்சல். டீனா டோக்கு வர்றது ஆங்கிள். ரிஸ்ட்னு வந்துச்சுன்னா கார்பல்னா கை அப்படின்னு வச்சுங்க. நான் வச்சுக்கோங்க. டார்சல்னா கால் அப்படின்னு வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து சொல்லவே வேண்டியது இல்லை அது என்ன போன் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாட் போன் அப்படின்னு வந்தோடனே நம்ம முதல்ல வந்தோடனே நம்மளுக்கு பிளாட் போன் பார்த்தோம்னா இந்த ஸ்கல் போன்லாம் வந்து பிளாட்டா தான் இருக்கும். ஸ்கல் பார்த்தீங்கன்னா நீங்க மண்டையோட பார்த்தீங்கன்னா ஸ்கல் வந்து பிளாட்டா இருக்கும். அது அப்புறம் வந்து அது வர கிரானியம் அதுக்கு சொல்றாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிப்கேஜ் இருக்கு பார்த்தீங்களா. ரிப்கேஜ் எல்லாம் பார்த்தோம்னா அந்த தட்டை எலும்புகள் தான் இருக்கும். இது வந்து பிளாட் போன் அப்படின்றது தட்டையா இருக்கக்கூடிய எலும்பு. ஸோ சோல்டர் கேடில் சோல்டர் பிளேட்னு ஒன்று பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, ரெண்டு பக்கம் அந்த சோல்டர் பிளேட் இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் கம்மிங் அண்டர் தி பிளாட் போன். தென் லாஸ்ட் ஒன் இஸ் தி irregular போன். irregular மீன்ஸ் டூ irregular போன் இருக்குது. அது ஒன் இஸ் தி ஸ்கல். இந்த இடத்துல கிரானியம் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நீங்க பிளாட் போன்ல எடுத்துக்கணும். ஆனா பட் irregular போன் அப்படின்னா சுவிச்சர் போன் சொல்லுவாங்கல்ல. இந்த ஸ்கல்ல இருக்கக்கூடிய போன் என்ன அப்படின்னா சுவிச்சர் தச்சது மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு பர்டிகுலர் ஷேப்ல இருக்காது. irregular போன்ல ரெண்டு எக்ஸாம்பிள் தான், மூணு எக்ஸாம்பிள் வரும். ஒன் இஸ் தி வெர்டிபிரல் வரும். தென் another one is the ஸ்கல் வரும். இதுதான் வந்து irregular போன்ல வரக்கூடியது. மற்றபடி நீங்க வந்து அந்த போன் வந்து தட்டை எலும்பா என்னன்றதை நீங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி ஈஸியா எழுதிடலாம். ஸோ தீஸ் ஆர் தி 4 கிளாசிபிகேஷன் under the shape of the bone. The next one is the axial skeletons. So you have to see, so around அதாவது வந்து இத பாருங்க, இத கவுண்ட் பண்ணி பார்ப்போம். இருங்க வர ஒரு நிமிஷம் வெயிட். appendicular skeleton and axial skeleton. Okay, here you see right. Next axial skeleton அப்படின்றது பொறுத்த போல நம்ம எந்தெந்த ரீஜியன் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுல வந்து எக்ஸாம்பிளா வந்து இந்த கிரானியம் ஜாயிண்ட்ல எத்தனை போன் வரும்னு கேட்டா 8 போன் அதுல வரும். பேசியல்ல எத்தனை போன் இருக்குன்னு கேட்டா 14 போன்ஸ் இருக்கும். அட் வெர்டிபிரல் காலத்துல நமக்கு 33 ஆஃப்டர் தி அடல்ட் ஏஜ். இப்ப சப்போஸ் வந்து குழந்தை பிறக்கும் போது அந்த டைத்துல எல்லாம் வந்து அவங்களுக்கு தனித்தனியா 33 போன் இருக்கும். ஆனா அது கொஞ்சம் வளர என்ன ஆகும் அப்படின்னா கடைசியில் இருக்கக்கூடிய அந்த சாக்ரலும் காக்ஸே இந்த ரெண்டு ரீஜியன்ல இருக்கக்கூடிய போன் வந்து ரெண்டு ஃபியூஸ் ஆகி ஒரு போனா மாறிடும். சரியா? அதனாலதான் அதனுடைய கவுண்ட் வந்து எதுல கேட்கறான், அடல்ட் கேட்கறானா இல்ல சில்ட்ரன்ஸ் கேட்கறானா அதை கொஞ்சம் பார்க்கணும். பொதுவா ஜென்ரலா வெர்டிபிரல் காலத்துல எத்தனை ஹவு மெனி போன்ஸ் பிரசன்ட் இன் தி வெர்டிபிரல் காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 33 நீங்க செலக்ட் பண்ணிருங்க.
ஸோ எங்கேயாவது அங்கே வேரியேஷன்ஸ் கேட்டான் அப்படின்னா அக்கார்டிங் the questions you have to answer, you have to select a particular answer. தென் நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து எக்ஸாம்பிளா வந்து வெர்டிபிரல் காலத்துல நான் பின்னாடி சொல்றேன். வெர்டிபிரல் காலத்துல எத்தனை போன் ஒவ்வொரு இதுல இருக்கு அப்படின்னா செர்விக்கல் ரீஜியன், கழுத்து எலும்புகள்ல 7 எலும்புகள். 7 எலும்புகள் முதல் எலும்பு என்னன்னா ஆக்சியல், அட்லாண்டா அண்ட் ஆக்சியல் அப்படிதான் முதல்ல இருக்கும் கழுத்துல இருக்கக்கூடிய. இந்த ஸ்பாண்டிலைட்டிஸ் பிரச்சனை வருது பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் பார்த்தோன்னா இதுதான் இந்த போன்ல தான் பிரச்சனை இருக்கும். அதாவது கழுத்து எலும்புகள்ல இருக்கும் பிரச்சனை. ஏன்னா கழுத்து எலும்புல அதிகமா யூஸ் பண்றதுனால மேடமோட ருக்மணி மேடம் நடத்தும் போது கூட அதை பத்தி உங்களுக்கு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து 12 thoracic இருக்கு பார்த்தீங்களா, அதாவது நம்மளுடைய ரிப்கேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 12 ரிப்கேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 12 ரிப்கேஜ்க்கு அப்படியே பின்னாடி இருக்கக்கூடிய அப்படியே வரிசையா இருக்கக்கூடிய போன் என்ன 12 போன் இருக்கும். சரியா? அப்புறம் அடுத்து பார்த்தோன்னா 5 லம்பார் ரீஜியன். பேக் பெயின் வரக்கூடியது ஃபுல்லா இந்த லோ பேக் பெயின் சொல்றாங்க பார்த்தீங்களா, மேக்ஸிமம் வந்து இந்த செரிவிக்கல்ல வரக்கூடியதுக்கு பேரு ஸ்பாண்டிலைசிஸ். இந்த thoracic ரீஜியன்ல மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வராது. அடுத்து வரக்கூடிய லம்பார் ரீஜியன்ல வரக்கூடியதுதான் பேக் பெயின். அப்ப பேக் பெயின் எந்த ரீஜியன் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல உள்ள 4 கொடுத்துருக்காங்க அப்படின்னா you have to select the lumbar region. Then 5 sacral bones, then last 4 is a coccygeal bones அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது 2 ஃபியூஸ் ஆயிரும். இந்த 5 2 ஃபியூஸ் ஆகி ஒரு போன் ஆயிரும். இப்போ வந்து இப்போ கால்குலேட் பண்ணி பாருங்க, 7 12 19 ஆச்சு. 19 + 5 எவ்வளோ ஆச்சு? 24. 24 + 5 வந்து 29. 29 + 4 = 33. இப்போ வந்து இது கொஞ்சம் வளர வளர பெரியவங்களாக ஆக இது வந்து இது 2 ஃபியூஸ் ஆயிரும். 5 1 ஆயிரும், இந்த 4 வந்து 1 ஆயிரும். இப்போ இது 2 வச்சுக்கோங்க. இப்போ கால்குலேட் பண்ணுங்க. 7 12 19 + 5 23. 23 this is called as one bone. So 23 24 25. So 7 19 24 sorry 7 12 19 then 5 24 இது ஒரு போன் ஆயிரும் 25 then இது ஒரு போன் 26. ஸோ அப்போ அது இப்போ நீங்க 26 கொடுத்து 33 கொடுத்து பர்டிகுலரா வந்து ஏதாவது வேரியேஷன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ணும்போது யூ ஹேவ் டு செலக்ட் இன் தி கரெக்ட் ஆன்சர். தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி thoracic. இது வந்து உடம்புல இருக்கக்கூடியதுல இந்த ஸ்டெர்னம்ன்றது மிடில் போன், இதுவும் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் போன் நம்ம உடம்புல இருக்குது. தை போன் எப்படி ஸ்ட்ராங்கஸ்ட் போன் சொன்னோமோ, தை போனையும் ஸ்டெர்னத்தையும் நீங்க கேட்குறாங்க அப்படின்னா நீங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டெர்னத்தை தான் எடுக்கணும். இருக்குல்ல, அதாவது நான் தை போன் சொல்லும் போது நம்ம உடம்புல இருக்குல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் போன் அது ஃபீமர் தான். மோஸ்ட்லி அப்படிதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்கேஸ் ஸ்டெர்னம் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த ரிப்கேஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்டெர்னம் இருக்கு, இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் போன் இன் அவர் பாடி. தென் அதை சுத்தி தான் ரிப்கேஜஸ், கோஸ்டல் கார்டிலேஜஸ்லாம் இதுல இருக்குது. ஸோ 12 பேர்ஸ் இருக்குது. இதுவும் கொஸ்டின்ல கேட்பான். 12 பேர்ஸ் ஆஃப் thoracic ஏஜ்ல இருக்கக்கூடிய 12 பேர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 7 ட்ரூ ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து இருக்கக்கூடிய 5 ரிப்ஸ் வந்து ஃபால்ஸ் ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து 8 9 and 10 வந்து ஃபால்ஸ்ல வரும். 11 and 12 வந்து ஃப்ளோட்டிங் ரிப்ஸ்ல வரும். இது ஏன் இந்த பேர் கொடுத்துருக்காங்கன்னா பின்னாடி இந்த ஸ்லைட்ல வரும், நான் இங்கேயே சொல்லிடுறேன். ஸோ ரிப்கேஜ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 7 போன் டைரக்டா ஸ்டெர்னத்தோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ டைரக்டா ஸ்டெர்னத்தோட கனெக்ட் பண்ணிருக்க எல்லா போனுமே ட்ரூ ரிப்ஸ்ன்னு சொல்றாங்க, உண்மை எலும்புகள்னு சொல்றாங்க. அது இல்லாம இந்த ஸ்டெர்னத்தோட விடாம இந்த 7 போனோட அது கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து என்னன்னா அந்த இதுக்கு வந்து ஃபால்ஸ் ரிப்ஸ்ன்னு சொல்றாங்க. அடுத்து வரக்கூடிய லாஸ்ட் 11 and 12 போன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த போன் தனியா அப்படி இருக்கிற மாதிரி தெரியும். அதனாலதான் அது பேர் மிதக்கும் எலும்புகள்னு சொல்றாங்க, ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஸோ இதை இங்க பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எது ஆக்சியல் ஸ்கெலெட்டல்ல வரும். இப்போ நீங்களே ஆன்சர் பண்ணி பாருங்க. 1 ஸ்கல்லு, தென் அடுத்து என்னது thoracic ரீஜியன், வெர்டிபிரல் காலம் இங்க இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் இருக்கு. இந்த 3 பகுதியை தவிர மற்ற உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே இதுல வருது. இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் ஹியர் யூ டு see head, thoracic region, sorry vertebral columns and thoracic region. இந்த ஏரியா தான் ஆக்சியல் ஏரியா, ஆக்சியல் போன்ஸ். ஸோ இதெல்லாம் இண்டிகேட் பண்ணிருக்கு. அப்பண்டிகுலர் அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி வருதுலாம் இதுக்கு பேர் காலர் போன், இதுக்கு பேர் ஹியூமர், இதுக்கு பேர் வந்து ரேடியஸ் அண்ட் அல்னார். இது வந்து கார்பல் போன்ஸ், கார்பல், மெட்டாகார்பஸ், பெலாஞ்சஸ் வரும். அதே மாதிரியே இங்க காலில் வரும்போது பார்த்தோன்னா இது கிப் போன், இது பெல்விக் ரீஜியன் சொல்லுவாங்க. இந்த பெல்விக் ரீஜியன் இருக்கும். இது வந்து சிம்பசிஸ் பியூபஸ் அப்படின்றது இந்த ஜாயிண்ட் இந்த இடத்துல இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து இது வந்து தை போன், இதுதான் ஃபியூமர்னு சொல்றாங்க. ஃபியூமருக்கு அடுத்து இது வரக்கூடிய வந்து இந்த பெட்டலால்லாம் இருக்கக்கூடிய இந்த நீ ஜாயிண்ட் வருது பார்த்தீங்களா, இது வந்து ஆர்டிகுலேஷன் வரக்கூடியது. தென் நெக்ஸ்ட் லோயர்ல வரும்போது டிபியா டி ஃபார் இண்டிகேட் ஆஃப் டோ நான் வச்சுங்க. டோ டீன்ற வார்த்தை வந்துச்சுன்னா டிபியா அண்ட் பியூப்லான்னு கேட்பான். அப்ப டிபியா போன் இஸ் பிரசன்ட் இன் தி அதாவது லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டி ஆஃப் தி லோயர் பார்ட். லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டி லோயர் பார்ட்ல அது அமைஞ்சிருக்கு. அதுக்கு காலுக்கு வரும்போது கைக்கு வந்து கார்பல், மெட்டாகார்பல், பெலாஞ்சஸ் வந்துச்சு. காலுக்கு வரும்போது டார்சல், மெட்டாடார்சல், பெலாஞ்சஸ், டி இண்டிகேட் அண்ட் டோ. ஸோ அது மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா மெமரைஸ் பண்ணிக்க முடியும் ஈஸியா. தென் அப்பண்டிகுலர் ஸ்கெலெட்டன். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லியாச்சு, அதை தான் லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டில சொன்னதுக்குள்ள இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து
கிளாசிபிகேஷன் ஆஃப் ஜாயின்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஏரியா. இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்கல. ஆனா ஜாயிண்ட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஜாயிண்ட பத்தி படிக்கக்கூடிய இதுக்கு பேர் வந்து ஆர்த்தோலாஜின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஜாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா யூனியன் பிட்வீன் தி 2 or more bones and cartilages. கார்டிலேஜ் வந்து 2 or more சைட்ல அது கனெக்ட் ஆயிருந்தாலும் சரி, இன்கேஸ் போன் கனெக்ட் ஆயிருந்தாலும் சரி, இட் இஸ் கால்ட் ஜாயிண்ட்ஸ். ஸோ பிட்வீன் 2 or more cartilages or 2 or more bone, it is called joint. ஸோ ஜாயிண்ட்ல வந்து என்ன அப்படின்னா கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்கக்கூடிய ஏரியாக்கள், பட் இது வரைக்கும் அதுல கவர் ஆகாம வந்துகிட்டு இருக்கு. இனிமே கேட்கலாம். அதுல வந்து மொத்தம் 3 டைப் இருக்குது. ஒரு வந்து அதாவது மூவபிள் ஜாயிண்ட், இம்மூவபிள் ஜாயிண்ட், ஸ்லைட்லி மூவபிள் ஜாயிண்ட் அப்படின்னு ஒரு 3 ஜாயிண்ட் இருக்கு. அதை சைன் ஆர்த்ரோசிஸ், ஆம்பி ஆர்த்ரோசிஸ், டை ஆர்த்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதுக்கு வந்து என்னன்னா எக்ஸாம்பிளா இந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் ஏதாவது ஒரு பேரை கொடுத்து ஒரு போனை கொடுத்து இந்த போன் வந்து இம்மூவபிள் போனான்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா சயின்டிபிக் டேம்ல கேட்கலாம் சைன் ஆர்த்ரோசிஸான்னு கேட்கலாம். இப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சைன் ஆர்த்ரோசிஸ். சைன் ஆர்த்ரோசிஸ் மீன்ஸ் இம்மூவபிள் ஜாயிண்ட்ஸ். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு கேட்கலாம் என்னது சுவிச்சர் ஆஃப் தி ஸ்கல். ஸ்கல் இருக்கக்கூடிய சுவிச்சர் போன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்னது சைன் ஆர்த்ரோசிஸ். அப்ப சுவிச்சர் போனை கொடுத்துட்டு இது ஆன்சர் ஏ ஆர்த்ரோசிஸ், சைன் ஆர்த்ரோசிஸ், பி வந்து ஆம்பி ஆர்த்ரோசிஸ், டி வந்து டை ஆர்த்ரோசிஸ், டி வந்து நன் ஆஃப் திஸ்ன்னு கொடுத்துறான். என்ன ஆன்சர் எடுக்கணும்னு பாத்துக்கணும். சோ எப்படி வேணாலும் கேட்கலாம். ஒண்ணு இந்த வார்த்தையை கொடுக்கலாம், இல்லைன்னா இதை கொடுக்கலாம், இல்லைன்னா இதை கொடுக்கலாம். இதுதான் எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல படிக்கிறது. சோ தியரி இங்க தேவையில்லை. நீங்க அனாட்டமி பிசியாலஜி நான் நடத்திக்கிட்டு இருக்கலாம். அனாட்டமி பிசியாலஜி எப்படி கொஸ்டின் கேட்டா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அவ்வளவுதான். சோ ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நீங்க எல்லாருமே அனாட்டமி பிசியாலஜில எக்ஸ்பர்ட். ஏற்கனவே ஆல்ரெடி எல்லாருமே மாஸ்டர் டிகிரியில எம்ஏ யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ், எம்எஸ்சி அஷ்டாங்க யோகா, எம்ஏ யோகா, எம்எஸ்சி யோகா எல்லாம் படிச்சிருக்கிறதுனால ஒன்றும் அவாய்ட் வேண்டியதில்லை. சரியா? ஈஸி தான் அனாட்டமி. நம்ம உடம்புல உள்ளதை நம்மளுக்கு தெரியலன்னா எப்படி கொஸ்டின் பண்ண முடியும் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு இப்ப நான் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன். அட் ஆம்பி ஆர்த்ரோசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லைட்லி மூவபிள் ஜாயிண்ட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெர்டிப்ரா அப்படின்ற நம்மளுடைய அந்த முதுகெலும்புகள் ஃபுல்லா வந்துடும். அதுக்கடுத்து இன்னொரு பார்ட் வந்து சிம்பசிஸ் பியூபிஸ். நான் அந்த இடத்துல நடத்த சிம்பசிஸ் பியூபிஸ் சொன்னேன் உங்களுக்கு படத்துல காட்டும் போது. இந்த இடத்துல சிம்பசிஸ் பியூபிஸ் அப்படின்றது இந்த 2 இதுக்கும் தனித்தனி போனா இருக்கும். இது வந்து கிப்ரிஜன், இது இங்க வந்து சேரும், இந்த இடத்துல இது சேரும். அதனால நான் இந்த இடத்துல சொல்லும் போது இதுக்கு பேர் வந்து சிம்பசிஸ் பியூபிஸ் அப்பயே நான் சொன்னேன். எதுக்காக சொன்னா அது பின்னாடி வரப்போகுதுன்றதுக்காக அதை மட்டும் இண்டிகேட் பண்ணி காட்டேன். சோ அதே தான் இங்க கொடுத்து இந்த 2 போன் தான் எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்க ஆம்பி ஆர்த்ரோசிஸ். இது வரைக்கும் பிரச்சனையே இல்லை. ஆனா டை ஆர்த்ரோசிஸ்ல அதுல ஃபர்தரா 5 டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது பாக்குறதுக்கு. சோ ஒவ்வொன்றையும் ஞாபகம் வச்சுக்கணும். அது பிவோட் ஜாயிண்ட், பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட், ஹிஞ்ச் ஜாயிண்ட், கிளைடிங் ஜாயிண்ட், saddle joint and condylite joints. There are 6 type of joints is there. So இதை வந்து நீங்க ஒவ்வொன்றையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு படிக்கணும். அது ஈஸியா ஞாபகம். இப்போ முதல்ல என்ன அப்படின்னா இந்த டை ஆர்த்ரோசிஸ்ன்றது என்ன சொல்லியிருக்கோம், ஃப்ரீலி மூவபிள் ஜாயிண்ட். ஸோ இப்போ 3 ஜாயிண்ட்டையும் முதல்ல இந்த லெட்டரை கொடுத்துட்டு இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்கும். ஆனா எக்ஸாமினேஷன்ல போய் ஆகா டை ஆர்த்ரோசிஸ் சொன்னாரு, ஆனா அதுக்கு என்ன ஆன்சர் வரும், ஃப்ரீலி வருமா, இம்மூவல் வருமா, மூவல் வருமான்னு குழப்பம் வரும். அப்ப இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கிறக்கா என்ன சொல்றோம், பொதுவா ஜென்ரலா டயரியா போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல. டயரியா போச்சுன்னா என்ன ஆகும், லூஸ் மோஷன் ஆகுமா. அப்ப லூஸ் மோஷன் ஆகுனா டயரியா போனா லூஸ் மோஷன் ஃப்ரீயா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப டி டயோரியாவோட வச்சுங்க ஞாபகம் வச்சுங்க. அப்ப ஃப்ரீலி மூவபிள் ஜாயிண்ட். அதே இது வந்து அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது ஆம்பி ஆர்த்ரோசிஸ் இருக்கு பார்த்தீங்களா. அமீபா இருக்கு பார்த்தீங்களா. அமீபா வந்து ரொம்ப வேகமாக ஓடும், 100 மீட்டர் ஓடுற மாதிரி ஓடாது. அமீபான்றது மெல்ல நகர்ந்து போகும். அப்ப அமீபா வந்து மெல்ல போறதுனால அது பேர் ஸ்லைட்லி ஜாயின் வச்சுங்க. அடுத்து சைன் ஆர்த்தோ ரிமைனிங் இருக்கக்கூடியது சைன் ஆர்த்தோசிஸ் வச்சுக்கோங்க. சரியா? சரி, ரைட், ஓகே. இப்ப பிவோட் ஜாயிண்ட்க்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிவோட் அப்படின்னாவே இந்த இப்படி நான் வச்சு பிவினாவே ரொம்ப பி வந்து இருக்கிற லெட்டர்லேயே வந்து குச்சியில ஹைட்டா இருக்குது. அதனால என்னன்னா அட்லாண்டா ஆக்சியல் போன்ஸ். நான் அட்லாண்டா ஆக்சியல் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சொன்னேன் சர்விக்கல் ரீஜன் பத்தி பேசும்போது கழுத்து எலும்புகள்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 போன்ஸ் அப்படின்னு சொன்னேன், அட்லாண்டா அண்ட் ஆக்சிஸ். அட்லாண்டா இஸ் தி ஃபர்ஸ்ட் போன், செகண்ட் போன் இஸ் ஆக்சியல் போன். இட் இஸ் தி மேஜர் ஆக்சியல் போன்ஸ். ஸோ அடுத்து வந்து ப்ராக்சிமல் ரேடியர் அண்ட் அல்னார் ஜாயிண்ட். ப்ராக்சிமல்ன்றது வந்து முன்பக்கத்துல இருக்குது. இப்போ வந்து இந்த ரேடியர் அண்ட் அல்னார்ன்றது நான் எங்க சொல்லியிருக்கேன், அதாவது அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்ல இருக்கக்கூடிய லோயர் பார்ட்ல இருக்கு. அதாவது இங்க மேல இருக்கு அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்ல அப்பர் பார்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா ஹியூமரஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது வந்து ரேடியர் அண்ட் அல்னார். இந்த ரேடியர் அண்ட் அல்னார்ன்றது இந்த பார்ட், ப்ராக்சிமல்ன்றது முன்னாடி உள்ளது, டிஸ்டல்ன்றது பின்னாடி உள்ளது. சோ அப்ப ப்ராக்சிமல் பார்ட்ல இருக்கக்கூடிய ஜாயிண்ட்க்கு பேரு அது சொல்றாங்க. அடுத்து பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்ல கொஸ்டின் கேட்கலாம். பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் நம்ம உடம்புல 2 ஜாயிண்ட் தான் இருக்குது. இது ஒண்ணுதான் வந்து யோகால நீங்க பண்ணும்போது எல்லா ரொட்டேஷனுக்கும் பாசிபிள்ஸ் உள்ளது. ரொட்டேஷன் இருக்கும், அடெக்ஷன் இருக்கும், அப்டெக்ஷன் இருக்கும், ஃபார்வர்டு மூவ்மெண்ட் இருக்கும், பேக்வர்ட் மூவ்மெண்ட் இருக்கும். எல்லா மூவ்மெண்ட் வரக்கூடியது தான் ஜோல்டர் ஜாயிண்ட் அண்ட் ஹிப் ஜாயிண்ட்.
ஹிப் ஜாயிண்ட் நீங்க ரொட்டேட்லாம் பண்ண முடியும். சில இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் ஹேண்ட் அப்படின்னா ஃபிளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் மட்டும் தான் இருக்கும் எல்போவுக்கு. அதே மாதிரி நீ ஜாயிண்ட்டுக்கு வந்து ஃபிளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் தான். ஃபிளெக்ட் பண்ண முடியும், பின்னாடி ஃபிளெக்ஷன் பண்ண முடியும், தென் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் ஒரு ஸ்பெஷலைஸ்டு. ஆனா பால் அண்ட் ஜாக்கெட் ஜாயிண்ட்டுக்கு மட்டும்தான் எல்லா டைரக்ஷன்லயும் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் இது வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து பால் அண்ட் ஜாக்கெட் ஜாயிண்ட். ஸோ என்னால ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் கூட பண்ண முடியும். ஸோ ரொட்டேட் பண்ண முடியும். என்னால இந்த பக்கம் சைட்வார்டு இப்படி பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் அப்ப அந்த ஜாயிண்ட்டுக்கு என்ன இருக்கோ அப்ப அஸ் ஏ யோகா தெரபிஸ்ட் யூ ஹேவ் டு ஃபாலோ அக்கார்டிங் டு தி நேச்சர் ஆஃப் தி ஜாயிண்ட். அதுக்காக நீங்க அதுக்கு அகேன்ஸ்டா வந்து அந்த யோகி எக்ஸசைஸ் கொடுக்கும்போது அந்த மாதிரி அகேன்ஸ்டா கொடுக்க கூடாது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா பிகாஸ் அவர் பீப்புள் டீலிங் வித் ஹியூமன் பாடி நாட் ஃபார் கம்ப்யூட்டர், பட் கம்ப்யூட்டர் பீப்புள் டீலிங் வித் கம்ப்யூட்டர். ஸோ யூ ஹேவ் டு பி டிஃப்ரெண்ட். வி ஆர் லிவிங் திங்ஸ், த கம்ப்யூட்டர் ஆர் நான் லிவிங் திங்ஸ். Suppose any error occur in the computer means you throw out. But the human body or also mind also is not throw out. It causes a major defect in your body and mind. So very, very carefully to handle your patient or client, especially in yoga, during the practices of yoga. So if you are having any yoga therapist or any yoga trainer, so you have to know every asanas and every pranayama, how to perform, where it is occurred in a physiological function, and also you know the contraindication of a particular asanas or pranayama or mudras or bandhas like that. So according that only you have to train, otherwise you have a problem. If suppose your client also problem means you are also a problem. So it make major trouble. Okay, the next one is the hinge joint. Hinge joint also is one of the important joint. So hinge joint means there are two areas. One is the elbow joint, another one is the knee joint. So in the ரெண்டு நீங்க மறந்துற ஈஸியா நான் வச்சுக்கலாம். பால் அண்ட் ஜாக்கெட் ஜாயிண்ட் உடம்புல இருக்கக்கூடிய மேஜர் ஷோல்டர் ஜாயிண்ட், ஹிப் ஜாயிண்ட் வரும். அதே மாதிரி ஹிஞ்ச் ஜாயின்ட்றது வந்து எல்போ ஜாயிண்ட் அண்ட் நீ ஜாயிண்ட் நம்ம உடம்புல இருக்கு. தென் கிளைடிங் ஜாயிண்ட். கிளைடிங் ஜாயிண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த கா அப்படின்னு வந்தாவே கார்பல் அப்படின்னு வந்தா கை, டார்சல் வந்தா அப்படின்னா காலு. அப்ப கையில இருக்கக்கூடியதுல நல்ல கவனிய, இந்த கையில இருக்கக்கூடிய போன்ல ஃபர்ஸ்ட் வந்து ரிஸ்க்ல இருக்கக்கூடிய போன் இருக்குல்ல, இதெல்லாம் ஷார்ட் போனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க தெரியுமா. இந்த கார்பல் போன் வரும், இந்த கார்பல் போனுக்கு அடுத்து மெட்டா கார்பல் போன்ஸ் வரும், மெட்டா கார்பல் போன்ஸ்க்கு அடுத்து பெலாஞ்சஸ் வரும். இதே காலா இருந்தா இதை காலா இமேஜின் பண்ணிக்க, காலா இருந்துச்சுன்னா டார்சல் போன் வரும், மெட்டா டார்சல் வரும், பெலாஞ்சஸ் வரும். இதே ஆர்டர். அப்ப இந்த கார்பல் போன் வரும்போது கார்பல் போன்ல இந்த இடத்துல நிறைய இருக்கும். அப்ப இந்த கார்பல் போன் கையில இருக்கக்கூடியதுல இந்த கார்பல் போனுக்கு இடையில ஒரு கனெக்ட் இருக்கு அப்படின்னா இட் இஸ் கம்மிங் அண்டர் தி கிளைடிங் ஜாயிண்ட். இன்டர்கார்பல்ஸ் ஆர் இன்டர்டார்சல். காலா இருந்தா அது டார்சல், ரெண்டுமே நான் வச்சுங்க. So intercarpals means the connection between the two carpal bones in the hand. Intertarsal bone means the connection between the two bone between the two tarsal bones. So like that அடுத்த நெக்ஸ்ட் அடுத்த ஜாயிண்ட்டுக்கு சாடில் ஜாயிண்ட் அப்படின்றது என்ன வித்தியாசம்னா இட் இஸ் ஈஸி. பாக்குறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். இப்ப இந்த கார்பல் போன் இங்க வந்து முடியுது. கார்பல் போன் முடிஞ்சோன்னு என்ன போன் தொடங்குதுன்னு சொல்லிக்க மெட்டா கார்பல் போன் தொடங்குது. அப்ப the first bone of the end bone of the carpal bone and the first bone of the metacarpal bones, அந்த இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா saddle joints. So carpal and metacarpal joints. அதே மாதிரி கைக்கு வரும்போது டார்சல் and metatarsal போனுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனுக்கு என்ன பேர் சொல்றாங்க saddle joint. Then another one is the condylite joint அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த metacarpal bone முடிஞ்சோனே belanges தான் ஸ்டார்ட் ஆகும். So between the metacarpus and belanges joint is also called as the condylite joint. So it is easy. நான் ஈஸியா சொல்லிட்டேன். கிளைடிங் ஜாயிண்ட் அப்படின்றது ரெண்டே தான் சொன்னேன்.